कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को नयाति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अदृप्तस्तं मुनिं वन्दे प्राचेदसमकल्मषम् गोष्पतीकृतवारासिंहसखीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अंजनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कबीशं वक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमदां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यस्सोहवग्निं जनगात्मजायाः आदाय तेनैव तदाहलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिं परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगत समाससन्धियोगं सममधुरोपणदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसस्य वदं निशामयध्वम् श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदाक्षं रामं निशाचर विनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुधे तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिव्रतं रामं भजे श्यामलम्। இதிகாச புராணாபியாம் வேதம் சமுப பிரம்மயேத் அப்படின்னு ஸ்மிருதி வாக்கியம் கூறுகிறது. இதிகாச புராணங்களை கொண்டுதான் வேதத்தை விளக்க வேண்டும். இந்த வேதமானது கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக இருக்கு. கர்மகாண்டமானது பல தெய்வங்களுக்கு ஆராதனமான யாகங்களை பற்றி விவரிக்கிறது. பிரம்மகாண்டத்துக்கு தான் உபனிஷத்துன்னு பேரு. பூர்வகாண்டம் உத்தரகாண்டம். இந்த உத்தரகாண்டத்துக்கு தான் உபனிஷத்து அப்படின்னு பேரு. இந்த உத்தரகாண்டத்துல பரம்பொருளினுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யங்கள் இவைகள் எல்லாம் சொல்லப்படுறது. இந்த வேதங்களுக்கு மறைகள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் புரியாததாக இருக்கின்றன. இந்த வேதங்கள்ல பல விஷயங்கள் எளிதாக புரியும்படி இல்லை அப்படிங்கிறதுனால வேதங்களுக்கு மறைகள் அப்படிங்கிற பெயர் உண்டு. இந்த புரியாத விஷயங்களை எல்லாம் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் இவைகளை கொண்டுதான் புரிஞ்சுக்கணும். மனு அத்ரி ஹாரிதர் இந்த மகர்ஷிகள் இது போல பல மகர்ஷிகள் இயற்றியவைகள் தான் ஸ்மிருதிகள் அப்படிங்கிற தர்மசாஸ்திரங்கள். மேலும் வியாசர் வால்மீகி இந்த ரிஷிகள் இயற்றிய இதிகாசங்கள், வேதவியாசர் பராசரர் சுகர் இது போன்ற மகர்ஷிகள் இயற்றிய புராணங்கள் 18 புராணங்கள் இவைகளையெல்லாம் கொண்டுதான் இந்த வேதத்தின் உத்தரபாகத்தை தெளிவில்லாத இந்த விஷயங்களை எல்லாம் நாம புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த வேதத்தினுடைய பிரம்மகாண்டம் அதாவது உத்தரபாகம் அதை புரிந்து கொள்வதற்கு இதிகாச புராணங்களை நாம் நன்றாக கற்க வேண்டும். அப்பதான் அதை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த இதிகாசங்கள் புராணங்கள் இரண்டினுள்ளும் இதிகாசங்களுக்கு பிராபல்யம் அதிகம். ஏன் அப்படின்னால் இதிகாசங்கள் தான் சாஸ்திரங்களாலும் சான்றோர்களாலும் கையாளப்பட்டு இருக்கு, பல இடங்கள்ல ஆதரிக்கப்பட்டு இருக்கு, நடுநிலைமையோட இருக்கு, இயற்றியவர்கள் பரம ஆப்தர்களாக இருக்கார்கள். இந்த காரணங்களால புராணங்களை காட்டிலும் இதிகாசங்கள் மிகவும் ஏற்றமுடையவை. நம்முடைய பாரத தேசத்துல பன்னெடுங்காலமாக வழங்கி வரக்கூடிய இதிகாசங்கள் இரண்டு, ராமாயணம் மகாபாரதம்.
இந்த இரண்டிற்குள்ளையும் மகாபாரதத்தை விட ராமாயணத்துக்கு ஏற்றம் அதிகம். ஏன் அப்படின்னால் இந்த ராமாயணம் தான் இதிகாச சிரேஷ்டம் அப்படின்னு போற்றப்படுகிறது. அதனால் மகாபாரத இதிகாசத்தை காட்டிலும் ராமாயணத்துக்கு ஏற்றம் உண்டு. மேலும் இந்த ராமாயணமானது வேதத்தினுடைய நேர் அவதாரமாகவே இருக்கிறது. ஆதி காவியமாக இருக்கிறது. எளிமையான நடையில் ஆனால் ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடியதாக ராமாயணம் திகழ்கிறது. தத்துவத்ரயம், அர்த்த பஞ்சகம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் விவரிக்கிறது ராமாயணம். துவயம், காயத்ரி இந்த மந்திரங்களினுடைய விவரணமாக ராமாயணம் திகழ்கிறது. மேலும் ராமாயணம் தீர்க்க சரணாகதி அப்படின்னு போற்றப்படுகிறது. சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னே கொண்டாடப்படுவது ஸ்ரீமத் ராமாயணம். அதற்கும் மேல ஒரு கதை அப்படின்னா கதாபாத்திரங்கள், கதாநாயகர்கள் யாரோ ராஜா ராணிகள் அப்படின்னு சில கதைகள் அமையிறது. நலதமயந்தி, நைஷதம், சாகுந்தலம், ஹரிச்சந்திரன், சந்திரமதி இது போன்ற கதைகள்லாம் யாரோ ஒரு ராஜா ராணி தான் அந்த கதாபாத்திரங்கள், கதாநாயகர்கள் அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லாம இப்ப நாம சேவிச்சோமே தெய்வமா அப்படி மத்திய மணிமண்டபேன்னு வீற்றிருக்கக்கூடிய அந்த பெருமாளும் தாயாரும் கதாநாயக நாயகிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். அந்த பெருமையும் ராமாயணத்துக்கு உண்டு. மேலும் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகத், காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகத் அப்படின்னு போற்றும்படி இந்த ராமாயண காவியம் முழுவதும் ஒரு பெண்ணுடைய பெருமையை பற்றி கூறுகிறது. சீதை என்கிற தெய்வம், அந்த தெய்வ பெண்ணுடைய பெருமை, பெண்ணை போற்றக்கூடிய ஒரு காவியமாக இருக்கிறது ராமாயணம். அதற்கும் மேல ராமாயணத்துக்கு ஏராளமான உரைநூல்கள் அமைந்திருக்கின்றன. அதுலயும் வடமொழியில மட்டுமே 10-15 உரைநூல்கள் ராமாயணத்துக்கு உண்டு. கோவிந்தராஜர், திலகர், மகேஸ்வர தீர்த்தர் இவர்கள் இயற்றிய உரைகள்லாம் மிகவும் பிரசித்தமானவை. ஏராளமான உரைகள் இருக்கு. ராமாயண பெருக்கர் அப்படின்னே பட்டம் பெற்ற சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ராமாயணத்திற்கு தமிழில் அழகான ஒரு உரையை இயற்றியிருக்கிறார். நல்ல தமிழ்ல உரை அருளி செய்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதனால ராமாயணமும் திவ்ய பிரபந்தமும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு, சம்பிரதாயத்தை ரட்சிக்கக்கூடிய 2 மதில்கள் அப்படின்னு பூர்வாச்சாரியர்களுடைய கூற்று. ராமாயணமும் திவ்ய பிரபந்தமும் ஒருவன் நன்னா தெரிஞ்சுண்டாதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பத்தி ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். இது பூர்வர்களுடைய கூற்று. ராமாயணத்தை முதலில் இயற்றியவர் வால்மீகி மகர்ஷி. அந்த வால்மீகி மகர்ஷி தன்னுடைய ராமாயண காவியத்தில் அயோத்தியை ராஜதானியாகவும் தசரதரை சக்கரவர்த்தியாகவும் கொண்ட வைதீக பண்பாட்டையும் காட்டுறார். சிங்கிவேரபுரத்தை தலைநகராகவும் படகோட்டியான குகனை ராஜாவாகவும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செம்படவர்களுடைய பண்பாடுன்னு அதையும் காட்டித்தரார். கிஷ்கிந்தையை தலைநகராகவும் சுக்ரீவனை மன்னனாகவும் கொண்ட வானர பண்பாட்டையும் காட்டி கொடுக்கிறார். லங்கையை தலைநகராகவும் ராவணனை அரசனாகவும் கொண்ட அரக்க பண்பாட்டையும் காட்டி கொடுக்கிறார். வால்மீகி ராமாயணத்தை தொடர்ந்து குலசேகர ராமாயணம், கம்ப ராமாயணம், துளசி ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், பால ராமாயணம், ராமாயண சம்பு, மேலும் குந்தமாலா, ஜானகி ஹரணம், ஹனுமன் நாடகம், பிரதிமா நாடகம், மகாவீர சரிதம், உத்தர ராம சரிதம், அனர்க்க ராகவம், ராமாயண சம்பு, ரகுவம்சம் இது போல ஏராளமான வடிவங்கள்ல காவியங்களாகவும் நாடகங்களாகவும் பட்டி தொட்டிகள்ல எல்லாம் ராமாயணம் பல்கி பெருகியது. தியாகராஜ ராமாயணம் இவைகள்லாம் இப்ப பிரசித்தியாகவே பேசப்பட்டு வருகிறது. அதனால ராமாயணத்தை எழுதாதவர்களே கிடையாது. யாராவது ஒரு கவி தான் பிரசித்தி அடையணும்னு ஆசைப்பட்டால், புகழ் பெறணும்னு ஆசைப்பட்டால் ஏதாவது ஒரு விதத்துல அவர்கள் ராமாயணத்தை இயற்றி விடுகிறார்கள். அப்படி ஒரு பெருமை ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு இருக்கு. வால்மீகி மகரிஷி ஸ்ரீ ராமபிரானுடைய சமகாலத்தில், அவதார காலத்தில், திரேதா யுகத்திலேயே ராமாயணத்தை எழுதினார். பிரத்யக்ஷம் இவ தரிசிதம் அப்படின்னு நேரே பார்த்து எழுதப்பட்ட ராமாயணம் வால்மீகி ராமாயணம். ஆனா கலியுகத்தில் முதலில் தோன்றிய ராமாயணம் அப்படிங்கிற பெருமை குலசேகர ராமாயணத்துக்கு தான் உண்டு. குலசேகர ஆழ்வார்
தன்னுடைய பிரபந்தமான பெருமாள் திருமொழியின் கடைசி பதிகத்தை அருளி செய்கிறார். அந்த பதிகம்தான் குலசேகர ராமாயணம். பெருமாள் திருமொழியின் கடைசி பதிகம் 11 பாசுரங்கள், அதுதான் குலசேகர ராமாயணம். கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபத்தனே கௌஸ்துபாம் சந்தராதீசம் குலசேகரமாஸ்ரயே அப்படின்னு போற்றும்படியாக கேரள தேசத்தில் திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற ஒரு நகரில் திருடவிரதன் என்கிற மகாராஜாவிற்கு புத்திரனாக மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பகவானுடைய திருமார்பில் உள்ள கௌஸ்துபத்தின் அம்சமாக தோன்றினார் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாருக்கு குலசேகர பெருமாள் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெருமாள் அப்படின்னாலேயே ஸ்ரீ ராமபிரான் தான். பெருமாளை அறியாதார் பெருமாளை அறியாதாரே அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அதாவது குலசேகர பெருமாள் அப்படிங்கிற இந்த ஆழ்வாரை அறியாதவர்கள் ஸ்ரீராமர் என்கிற பெருமாளை அறிய முடியாது. குலசேகர பெருமாளை அறியாதவர்கள் ராமபிரான் ஆகிற பெருமாளை அறிய முடியாது. அப்பேற்பட்ட ஸ்ரீராம பக்தர் குலசேகர ஆழ்வார். இந்த குலசேகர ஆழ்வாருக்கும் ஸ்ரீராமருக்குமே ஏராளமான ஒற்றுமைகள் உண்டு. 2 பேர்களுமே ராஜகுலத்தில் அவதரித்தார்கள். ராமரும் ராஜகுலம், குலசேகர ஆழ்வாரும் ராஜகுலத்தில் அவதரித்தார்கள். 2 பேருக்குமே புனர்பூசம் நட்சத்திரம். மேலும் 2 பேருக்குமே திருவாராதன பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதர். ராமபிரான் பித்ருவாக்கிய பரிபாலனமாக அயோத்தியை துறந்து வனவாசத்தை மேற்கொண்டார். குலசேகர ஆழ்வார் வைராக்கியத்தினால தன்னுடைய பிள்ளைக்கு பட்டம் கட்டிட்டு தன்னுடைய நாட்டையே துறந்து ஸ்ரீரங்க வாசத்தை மேற்கொண்டார். வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் அப்படின்னு சொல்லும்படியாக லக்ஷ்மணரை போல இவரும் கைங்கரிய செல்வத்தையே ஆசைப்பட்டு இருந்தார். அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே என்று பரதாழ்வானை போல இவரும் பாதுகா பட்டாபிஷேகத்தையே ஆசைப்பட்டு இருந்தார். பெரியாழ்வாரை போலவே குலசேகர ஆழ்வாரும் பகவானுடைய திருமேனியில் ரொம்பவும் அக்கறை உடையவர், பொங்கும் பரிவு உடையவர், மங்களாசாசன பரர். ஏனால் ஒரு சந்தர்ப்பம் குலசேகர ஆழ்வார் ராமாயண உபன்யாசம் கேட்டு இருந்தார். அப்போ ஒரு ஸ்லோகம், சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் வந்தது. உடனே அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கவனிச்சார் குலசேகர ஆழ்வார். 14,000 அரக்கர்களோட ஸ்ரீராமபிரான் தனி ஒருவனாக யுத்தம் பண்ணுகிறார், போர் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டார். அது ஏதோ யுகாந்திரம் அப்படின்னு நினைக்காம தன் காலத்திலேயே ராமாயணம் நடக்கிறதாக நினைச்சுண்டு அன்பினால அறிவு கலங்கி உடனே தன்னுடைய சேனைகளை எல்லாம் திரட்டி கொண்டு லங்கை மாநகரை நோக்கி புரண்ட ஆரம்பிச்சிட்டார் குலசேகர ஆழ்வார். இப்பவே நான் ராமருக்கு யுத்த சகாயத்துக்கு போறேன், ராமர் தனி ஒருத்தரா யுத்தம் பண்ணிட்டு இருக்கார், யாருமேவா துணைக்கு இல்லாம பண்றார், அவரும் ராஜா நானும் ராஜா, ஒரு ராஜாக்கு நான் உதவிக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டார் குலசேகர ஆழ்வார். உடனே மந்திரிகள் என்ன செய்யறதுன்னு புரியாம திகைக்கிறார்கள். அப்போ ஸ்ரீ ராமபிரானே புஷ்பக விமானத்துல சீதா லட்சுமண சமேதராக தோன்றி குலசேகர ஆழ்வாரை சமாதானம் செய்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்தார் அப்படின்னு வரலாறு. அதனால பெரியாழ்வாரை போலவே இவரும் பகவானிடத்துல மங்களாசாசன பரராக இருந்திருக்கார். கோவிலுக்கு போறதனுடைய நோக்கம் 2 அப்படிங்கறத இவர் தன்னுடைய பாசுரங்களை எல்லாம் தெரிவிக்கிறார். 1 பகவானோட கூடுவது, 2வது அடியார்களோட கூடுவது. பகவானை கண்டு வணங்கி கை தொழுது மனமுருக அவரிடத்துல பக்தி பண்ணி அவரிடத்துல ஈடுபடுவது முதல் நோக்கம். 2வது அடியார்களோட சேர்ந்திருந்து பஜனை செய்வது 2வது நோக்கம் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வாரை எங்கள் குலசேகரன் என்றே கூறு அப்படின்னு ஸ்ரீ ராமானுஜரே போற்றுகிறார். இவருடைய அவதார தினத்தை நல்லவர்கள் கொண்டாடும் நாள் அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகள் போற்றுகிறார். குலசேகர ஆழ்வாருக்கு சேரகுலவல்லி அப்படின்னு ஒரு பெண் இருந்தாள். அவள் ரங்கநாதரையே திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாள். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் குலசேகர ஆழ்வாருக்கும் உண்டு. அதனால அவர் ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு போய் தன்னுடைய பெண்ணை ஸ்ரீ ரங்கநாயகனுக்கே கன்னிகாதானமும் செய்து திருக்கல்யாணம் செய்து தந்தார். இன்னைக்கும் கூட இந்த ஸ்ரீராமநவமி உற்சவத்துலதான் அந்த சேரகுலவல்லி தாயாரோட ரங்கநாதர் சேர்த்தி உற்சவம் கண்டருள்கிறார். ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீராமநவமி சித்திரையில வரும். அந்த ஸ்ரீரங்கத்துல மட்டும் அப்படி நடக்கும். அந்த தினத்துல குலசேகர ஆழ்வார் பெண்ணோட தான் சேர்த்தி உற்சவம் ரங்கநாதருக்கு நடக்கிறது.
அதனால குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெண்ணை கொடுத்து ஸ்வசுரம் அமரவந்தியம் ரெங்கநாதசிய சாட்சாத்னு சொல்லும்படி ரெங்கநாதருக்கு மாமனாராகவும் ஆகியிருக்கார். அதுக்கும் மேலாக அந்த ரெங்கநாதருடைய கோவில் பெரிய கோவில், அந்த பெரிய கோவிலுக்கு 3வது பிராகாரத்தை இவர் திருப்பணி செய்து அரண் அமைத்து ஒரு கைங்கரியம் பண்ணினார். அதனால இவர் பெயரால இன்னைக்கும் அந்த பிராகாரம் குலசேகரன் திருச்சுற்று அப்படின்னு அழைக்கப்படுறது. மேலும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே அப்படின்னு இவர் பாசுரம் அருளி செய்ததுனால இன்றைக்கும் கூட எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் திவ்ய தேசங்கள்லையும் மூலஸ்தானத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய படிக்கட்டு குலசேகரன் படிக்கட்டு அப்படின்னு அழைக்கப்படுறது. இது இவருடைய சரித்திர சுருக்கம். குலசேகர ஆழ்வார் தன்னுடைய ராமாயணத்தை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்து எம்பெருமானுக்காக பாடுகிறார். இந்த தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் பெருமாள் கோவிந்தராஜன் என்கிற திருநாமத்தோடு புண்டரீகவல்லி தாயாரோடு எழுந்தருளி இருக்கார். சிதம்பரம் அப்படின்னு பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பாடல் பெற்ற சிவக்ஷேத்திரமாகவும் இது திகழ்கிறது. இந்த க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லணுமானா, ஒரு சந்தர்ப்பம் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் யார் நாட்டிய கலையில் வல்லவர்கள் அப்படின்னு ஒரு போட்டி வந்தது. உடனே 2 பேர்களும் பெருமாள்கிட்ட போய் நின்னார்கள். பெருமாள் இதற்கு நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்ல ஒத்துண்டார். 2 பேர்களும் நாட்டியம் ஆட ஆட பார்வதி தேவியினுடைய நாட்டியம் தான் ஓங்கி இருந்தது. வெற்றி பெற்றுடுவா போல இருந்தது பார்வதி. சிவபெருமான் உடனே துணுக்குற்று மனசாலேயே பெருமாளை பிரார்த்திச்சார். உடனே பெருமாள் கால தூக்கி ஆடும்படியாக சைகை பண்ணினார். இவரும் இடது பதம் தூக்கி நின்றார் அப்படின்னு நடராஜராக இவரும் நாட்டியம் ஆட, பார்வதி தேவி பெண்ணா இருக்கிறதுனால அப்படி நாட்டியம் ஆடக்கூடாது பெண்கள், அதனால பார்வதி தேவி தோற்கிறாப்புல நேர்ந்திருத்து சிவபெருமான் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு அறிவிப்பாயிடுது. இதனால பார்வதி தேவிக்கு கோபம் உண்டாகி ரோஷம் உண்டாகி ஊர் எல்லையில போய் ஒரு கோவில், காளி கோவில் அப்படின்னு அதுல உட்காண்டான். இதுதான் இந்த திவ்யதேசத்தினுடைய ஒரு சரித்திர சுருக்கம். தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம். இந்த க்ஷேத்திரத்துல வந்துதான் குலசேகர ஆழ்வார் ராமாயணத்தை அருளி செய்கிறார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, குலசேகர ஆழ்வார் தானே ராமாயணம் பாடினதும் ஒரு சிவவிஷ்ணு கோயிலுக்கு தான். இன்றைய ஸ்ரீராமநவமி தினத்துல அந்த ஸ்ரீராமாயணத்தை அனுபவிக்கிறதும் ஒரு சிவவிஷ்ணு கோவில்ல தான். அதனால இது ஒரு நல்ல ஒற்றுமை. மற்றும் ஒரு விஷயம், பார்வதி தேவிக்கு சிவபெருமான் முதல்ல பண்ணின உபதேசமே ராமநாமம் தான். ஏனால் சிவபெருமான் ஒரு சிறந்த ராமபக்தர், ராமாயண ரசிகர். பார்வதி கல்யாணம் பண்ணிண்ட உடனேயே அவர் தேவிக்கு பண்ணின முதல் உபதேசமே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு தான் உபதேசம் பண்றார். அதனால இந்த ராமாயணம் அப்படிங்கிறது, ராம கதை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் உகந்திருக்கும். இப்பேற்பட்ட இந்த சிவவிஷ்ணு கோவில்ல இந்த இடத்துல அடியேனுக்கும் ராமாயணம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய பாக்கியம். அதே போல இந்த சன்னதியில உட்கார்ந்து ராமாயணம் கேட்கிறதும் ரொம்ப விசேஷம். ஏனால் குலசேகர ஆழ்வாரே ஒரு சிவவிஷ்ணு கோவில்ல ராமாயணம் பாடியிருக்கும் போது நாமளும் அப்படி ஒரு சிவவிஷ்ணு கோவில்ல அமர்ந்து ராமாயணத்தை அனுபவிப்போம். குலசேகர ராமாயணம் முதல் பாசுரம். அங்கண் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கொரு விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கண் நெடும் கருமுகிலை இராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணும் நாளே, என்று கொலோ கண் குளிர காணும் நாளே. அங்கண் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும், அயோத்தியா அப்படின்னு அயோத்தியிலிருந்து தான் தன்னுடைய ராமாயணத்தை குலசேகர ஆழ்வார் ஆரம்பிக்கிறார். அயோத்தியா அப்படின்னாலேயே யாராலையும் யுத்தம் பண்ணி கைப்பற்ற முடியாத நகரம் அப்படின்னு திருநாமம், அதுக்கு அர்த்தம். வேதமானது பரமபதத்துக்கு இந்த திருநாமத்தை சூட்டுகிறது. பரமபதம் அயோத்தியா, அபராஜிதா அப்படிங்கிற பெயர்களால அழைக்கப்படுறது வேதத்துல.
ஏன் அப்படின்னா பரமபதத்தையும் யாரும் கைப்பற்ற முடியாது. அதே போல இந்த அயோத்தி பூமியில இருக்கிற அயோத்தி மாநகரத்தையும் ராமஜன்ம பூமியையும் வேற யாராலையும் கைப்பற்ற முடியாது. அப்பேற்பட்ட நகரம் அயோத்தியா. தேவானாம் பூர் அயோத்தியா தஸ்யாம் ஹிரண்மய கோஷஹா அப்படின்னு வேத வாக்கியம். அதாவது தேவ பூமி அயோத்தி, நித்தியசூரிகள் வாழக்கூடிய நகரம் அயோத்தி. அங்கே சுவர்ணமயமான ஒரு இடம் இருக்கு. அதற்கு தான் ஸ்வர்க்கம் அப்படின்னு பேரு. பேரொளி சூழ்ந்ததாகவும் அமுதம் நிரம்பினதாகவும் இருக்கக்கூடிய இந்த நகரை யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரமனும் விரமனும் நீண்ட ஆயுளையும் பரந்த புகழையும் நல்ல குழந்தைகளையும் கொடுக்கிறார்கள் அப்படின்னு வேதம் அயோத்தியை பத்தி நாம தெரிந்து கொண்டாலே நமக்கு பெரிய ஷேயஸ் அப்படின்னு வாழ்த்துகிறது. மேலும் இந்த தேவானாம் பூர் அயோத்தியான்னு சொல்லும்படி தேவ பூமின்னு சொல்லும்படியாக விண்ணாட்டுல இருக்கக்கூடிய பரமபதம், அதற்கு பூமியில இருக்கக்கூடிய ஒரு தலைநகரம் அப்படிங்கிறது அயோத்தி. இப்ப தமிழ்நாட்டுக்கு தலைநகரம்னா சென்னைன்னு சொல்றோம், சோழர்களுக்கு தலைநகரம்னா உறையூர், பாண்டிய மன்னர்களுக்கு எல்லாம் தலைநகரம்னா மதுரை அப்படிங்கிறது போல பரமபதம் இருக்கே, வைகுண்டபதி இருக்காரே, அவர் நாட்டுக்கு எது தலைநகரம் அப்படின்னா அயோத்தியா, அதுதான் தலைநகரம் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அதனால தேவானாம் பூர் அயோத்தியா. மேலும் சப்த மோக்ஷ புரிகள்ல அயோத்தி ஒன்று. அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி யவந்திகா புரி துவாரவதி சைவ சப்தைதா மோக்ஷதாயிகாஹ அப்படின்னு முக்தி தரும் நகர் 7. அந்த 7லையும் முதலாவதாக இருக்கக்கூடியது அயோத்தி. இவ்வளவு பெருமைகள் இருக்கக்கூடிய அயோத்தியை யார் நிர்மாணம் பண்ணினார்கள் அப்படின்னா மனு என்கிற மகாராஜா. அவர்தான் அயோத்தி நகரத்தையே உண்டாக்கினார். அயோத்தியா நாம நகரி தத்ராசி லோக விஷ்ணுதா மனுநாமான வேந்திரேன யா புரி நிர்மிதா ஸ்வயம் அப்படின்னு இப்பேற்பட்ட அயோத்தி மாநகரம் உலக புகழ் பெற்றதாக இருக்கு. இதனை நிர்மாணித்தவர், இந்த நகரை உண்டாக்கினவர் மனு. வைவஸ்வத மனு அப்படிங்கிறவர் தான் மன்னர்களுக்குள்ள எல்லாம் முதலானவர். மன்னர்கள்னு பரம்பரை இருந்தது ஒரு காலத்துல. அந்த பரம்பரையில மன்னர்கள் அவ்வளவு பேர்களுக்கும் முதல் மன்னர் யாருன்னா வைவஸ்வத மனு. அந்த மனு பார்த்து நிர்மாணம் பண்ணின ஊர் தான் இந்த அயோத்தி. இப்பேற்பட்ட அயோத்தியில சூரிய வம்சத்து அரசர்கள் தோன்றினார்கள். பொதுவாக ராமாயண கதையை எப்படி கேட்கணும் அப்படின்னு ரிஷி வாக்கியம் சொல்றதுன்னா அசூயை இல்லாம கேட்கணும். அசூயை அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒண்ணு சொல்றார்கள் பெரியோர்கள்லாம். என்ன அப்படின்னா பொறாமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் அசூயை. அசூயைக்கு அர்த்தம் பொறாமை. குணத்தை கூட குற்றமா நினைக்கிறது தான் அசூயை. குணத்தையே குற்றமாக தோஷமாக நினைக்கிறது, அதுக்குதான் பொறாமைன்னு பேரு அப்படின்னு இந்த பொறாமைக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார்கள். ஏன்னா ஒருத்தர் நல்ல சத்தியமே பேசுறதுன்னு இருக்காருன்னா மக்கள் என்ன நினைப்பார்கள், சில பேர்கள் அந்த சத்தியசந்தனையும் பார்த்து ஆமா இவர் பொய்யே பேச மாட்டாராம், இவர் பெரிய ஹரிச்சந்திரராம் அப்படின்னு அதையும் திட்டுவார்கள். ஒருத்தர் சத்தியமே பேசிட்டு இருந்தாலும் அதையும் திட்டக்கூடியவர்கள் உண்டு. ஏன்னா குணத்தையும் தோஷமாக பார்க்கிறது அப்படிங்கிறது. இதுக்குதான் அசூயைன்னு பேரு, பொறாமைன்னு பேரு. ராமாயணத்தை கேட்கும் போது இந்த அசூயை இல்லாம கேட்கணும். ஏன் அப்படி சொல்றார்கள் ரிஷிகள் அப்படின்னா, இன்னைக்கும் ராமாயணத்துல குற்றம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஏன் ராமபிரான் வாலிய மறைஞ்சிருந்து அம்பியை இது கொன்றார், ஏன் சீத்தையை அக்னி பிரவேசம் பண்ண வச்சார், ஏன் கர்ப்பவதியா இருக்கிற மனைவியை போய் காட்டுக்கு தள்ளிவிட்டார், விரட்டினார் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கும் ராமாயணத்துல எவ்வளவு சமாதானங்கள் பெரியோர்கள் கொடுத்திருந்தாலும் தோஷம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த அசூயை பொறாமை இதெல்லாம் இல்லாம ராமாயணத்தை கேட்கணும். அப்பதான் இந்த ராமாயணத்தினுடைய பலன் பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு ரிஷிகள்லாம் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு ராமாயண கதைக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொல்றார்கள். இப்ப ஏற்பட்ட அயோத்தியில, இப்ப ஏற்பட்ட சூரிய வம்சத்துல இக்ஷ்வாகூணாம் குலே ஜாதோ பவிஷ்யதி சுதார்மிகா ராஜா தசரதோ நாம ஸ்ரீமான் சத்ய பிரதீஸ்வரஹா என்று இக்ஷ்வாகு வம்சத்தில் தசரதர் அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி தோன்றினார். இந்த சக்கரவர்த்தி சத்தியத்தினாலையும் தர்மத்தினாலையும் தன்னுடைய மக்களை எல்லாம் நன்றாக பரிபாலனம் செய்து வந்தார். சிறந்த அரசனாக திகழ்ந்தார் தன்னுடைய பிரஜைகளுக்கெல்லாம். இப்ப ஏற்பட்டவருக்கும் ஒரு குறை, இவருக்கு நெடுங்காலமாக புத்திரபாகியம் இல்லை. கௌசல்யா, கைகேயி, சுமித்ரைன்னு 3 மனைவியர் இருந்தாலும் நெடுங்காலமாக இவருக்கு புத்திரபாகியம் இல்லை. அதனால தன்னுடைய ராஜ சபையை இவர் ஒரு நாள் கூட்டி வசிஷ்டர் முதலான குருமார்கள்லாம் இருக்கக்கூடிய சபையில அவர்களை எல்லாம் அஞ்சலி செய்துட்டு அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாரையும் நோக்கி
நான் புத்திரபாகியத்துக்காக ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். அவ்வளவு பேர்களும் ஆமோதிச்சார்கள். அவசியம் பண்ணணும் அப்படின்னு மன்னருக்கு அதற்கு பதில் சொன்னார்கள். உடனே தசரத சக்கரவர்த்தி இதற்கு ரிஷிசிங்கர் அப்படிங்கிற முனிவரை அழைத்து வந்து அவரை எஜமானனாக கொண்டு சரையு நதியின் வடகரையில் இந்த யாகத்தை வேள்வியை ஆரம்பித்தார். இதற்கு அஸ்வமேத யாகம் அப்படின்னு பேரு. இந்த யாகத்துக்குன்னு ஒரு குதிரையை அவர்கள் கட்டுவார்கள். இந்த குதிரையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, ராமாயணத்தினுடைய வியாக்கியானங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த குதிரை பந்தய குதிரையோ சூதாட்டத்துல இருக்கக்கூடிய பந்தய குதிரை கிடையாது, யுத்தத்துக்கு இருக்கக்கூடிய போர் குதிரையும் கிடையாது, வண்டி குதிரையும் கிடையாது, பீச்சில் இருக்கக்கூடிய குதிரையும் இல்ல, மாப்பிள்ளைக்கு சாரட்டுக்கு வரக்கூடிய குதிரையும் இல்ல. இந்த குதிரை ஒரு தெய்வீகமான தெய்வாம்சம் பொருந்திய குதிரை. கடல்ல இருந்து தானே தோன்றின குதிரை இந்த குதிரை. ஏனால் கடலுக்கு அதிபதி வருணன், வருணன் தானே தோற்றுவித்த தெய்வாம்சமான குதிரை அப்படின்னு இந்த குதிரைக்கு ஒரு பெருமை சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த குதிரை மகா பலம் பொருந்தியதாக இருக்கும், இதை யாராலும் வெல்ல முடியாது. இந்த குதிரையை எல்லா தேசங்களுக்கும் அனுப்பணும். அஸ்வமேத குதிரைன்னு அதனுடைய கழுத்திலேயே பட்டயம் கட்டி இருப்பார்கள். பாதுகாப்புக்கு வீரர்களும் போவார்கள். யாராலையும் வெல்ல முடியாத குதிரை, அதனால தோத்து போனவர்கள், வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சின்றவர்கள் கப்பம் கட்டிடணும், வரி கொடுத்துடணும் அந்த குதிரைக்கு. அந்த வரிப்பணத்தை கொண்டு ராஜாக்கள் அஸ்வமேத யாகம் பண்ணுவார்கள். அப்போ அஸ்வமேத யாகம்னா நல்ல கலெக்ஷனுக்கு ஒரு வழி அப்படின்னு தோணிடும். அதனால அஸ்வமேத யாகத்தை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஏனால் யாகம் அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருத சொல்லுக்கு அர்த்தமே ஒரு ராஜா தன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல சொத்து, பணம், திரவியம் இவைகளை எல்லாம் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் யாகம்ங்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தமே அதுதான். அதனால அஸ்வமேத யாகம் வசூலுக்கு வழி கிடையாது. அஸ்வமேத யாகம் நடத்துறதுங்கிற வியாஜத்துல தன்னுடைய மக்களுக்கெல்லாம் நல்லது பண்றார் தசரத சக்கரவர்த்தி. இந்த குதிரையை தேசங்களுக்கெல்லாம் போக விட்டார்கள். பொதுவாக சைந்தவம் அப்படின்னு குதிரைக்கு ஒரு பேர் உண்டு, உப்புக்கும் சைந்தவம் அப்படிங்கிற பேர் உண்டு. ரெண்டுமே கடல்ல இருந்து தான் உண்டாகிறது. அதனால எல்லா குதிரையும் கடல்ல இருந்து உண்டாகிறது இல்ல. இந்த குதிரை அஸ்வமேத யாகத்துக்கு பரிவேள்விக்கு அப்படின்னு பயன்படுத்தின குதிரை, ராஜாக்கள்லாம் உபயோகப்படுத்தின குதிரையானது கடல்ல இருந்து உண்டான தெய்வீக குதிரை. இந்த குதிரை எல்லா தேசங்களுக்கும் சுற்றி அலைந்தது. யாரும் இந்த குதிரையை பார்த்த உடனேயே இது ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டார்கள். உடனே அதுக்கு உண்டான வரி, டாக்ஸ் என்ன உண்டோ அதெல்லாம் கட்டிட்டு தாங்க வேலையை பார்க்க, ராஜ்யத்தை பார்க்க போயிட்டார்கள். குதிரை தக்க காவலோட வந்து சேர்ந்தது, அஸ்வமேத யாகம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தது. அப்போ பட்ட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கௌசல்யா தேவி அந்த குதிரையோட ஓரிரவு தங்கினாள். குதிரை இருக்கிற இடத்துல, குதிரையை கட்டி இருக்கிற இடத்துல தங்கணும். தங்கறதுக்கு முந்தி பொன் ஊசியினால குதிரையினுடைய ரோமத்துல 3 கீரல் போட்டுட்டு தங்கணும். மெல்லிசா சின்னதா 3 தரம் ஒரு கீரல் போட்டுட்டு தங்க வேண்டியது அப்படின்னு ஒரு விதி. பட்ட மகிழ்ச்சி அதை செய்யணும். நான் ராணி, நான் ஒரு நாள் கூட எனக்கு ஏசி இல்லைன்னா தூக்கம் வராது, எனக்கு பஞ்சு மெத்த வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ராணின்னா தியாகத்துக்கும் தயாரா இருக்கணும், போகத்தை அனுபவிக்கிறவங்களாகவும் இருக்கணும். அதனால இந்த யாகம் பண்ணக்கூடிய யாரு இருக்காளோ, கர்த்தா யாரோ, அவருடைய மனைவி இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற விதிப்படி கௌசல்யா தேவி அந்த பொன் ஊசியினால 3 கீரலை போட்டுட்டு குதிரையோட தங்குறார்கள். இதே சந்தர்ப்பத்துல காட்சி அப்படியே திருப்புறார்கள் ராமாயணத்தை இயற்றியவர்கள். தேவர்கள்லாம் போய் பிரம்மதேவன் இடத்துல கூக்குரல் இடுறார்கள். பிரம்மதேவனே, நீங்க பாட்டுக்கு யாரு என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துட்டீர்கள். ராவணன் தவம் பண்ணினா அவன் கேட்ட வரத்தை எல்லாம் நீங்க கொடுத்துட்டீர்கள். இப்போ அவன் என்ன பண்றான், தேவர்களான எங்களையே பந்தப்படுத்துறான், எங்களையே சிறைப்படுத்துறான், எங்களுடைய வேலையை பார்க்க விடாம பண்றான். ஏன் அப்படி என்ன பண்ணா உங்களுக்கு அப்படிங்கிறார் பிரம்மதேவன். உடனே அதுக்கு தேவர்கள்லாம் சொல்றார்கள், அவனுடைய தேசத்துல சூரியன் எந்த அளவுக்கு உதிக்கணும்னா மாடியில அப்பளம் வடம் உணர்த்தினது காயற அளவுக்கு தான் உதிக்கணும். துணியெல்லாம் உணர்த்திருக்கேன், அதெல்லாம் காயற அளவுக்கு தான் சூரிய வெப்பம் என் தேசத்துல உதிக்கணும், என் தேசத்துல படணும் அப்படிங்கிறான். மேலும் அவன் என்ன பண்றான், வாயு நீ பாட்டுக்கு சூரியனா இருந்துட்டு நீ கத்திரி வெயில், அக்னி நட்சத்திர வெயில், மே மாச வெயில்னு கிளம்பிடக்கூடாது, என் தேசத்துல இந்த டெம்பரேச்சருக்கு மேல நீ சுடக்கூடாது அப்படின்னு சொல்றான். வாயுவையும் பந்தப்படுத்தி இருக்கான். வாயுவானது தென்றல் காற்றாதான் வீசணும், நீ பாட்டுக்கு புயல் காற்று, சூறாவளி காற்று, சுனாமி காற்றுன்னு ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு பஞ்ச பூதங்களையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கான்
இந்த ராவணன் அவனை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு எங்களுக்கு, அவனோட யுத்தம் பண்ணி யாராலையும் ஜெயிக்க முடியாது. தேவர்களோ அரக்கர்களோ கந்தர்வர்களோ யக்ஷர்களோ யாருமே அவனோட போரிட்டு வெல்ல முடியாது. அப்பேற்பட்ட பயங்கரமான ஆளா இருக்கான், அவனுக்கு போய் நீங்க கேட்ட வரத்தை கொடுத்துட்டீர்களே யோஜனை இல்லாம, இப்ப நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு தேவர்கள் கேட்கிறார்கள். உடனே பிரம்மதேவன் சொல்றார், ஆமா அவன் கேட்டான், தவம் பண்ணினா, நான் சந்தோஷப்பட்டேன், அவன் கேட்ட உடனே ததாஸ்துன்னு சொல்லிட்டேன். ஆனா அவனுடைய வரத்துல மனிதர்களால எனக்கு மரணம் கூடாதுன்னு அவன் கேட்கல. அதனால ஒரு மனிதன் தான் அவனை கொல்ல முடியும். நாம எல்லாரும் பெருமாளை இப்ப தியானம் பண்ணுவோம், காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான். அதனால பெருமாளை தியானம் பண்ணினா அவர் நமக்கெல்லாம் அபயம் கொடுப்பார் அப்படின்னு அவ்வளவு பேர்களும் பகவானை ஸ்துதி பண்றார்கள். உடனே ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுஹு ரூபயாதோ மகாத்யுதிஹி சங்க சக்கர கதா பாணிஹி பீதவாசா ஜெகத்பதிஹி அப்படின்னு அப்படியே அந்தரத்துல தோன்றுகிறார் பெருமாள். திருமால் ஸ்ரீமன் மகா விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அவ்வளவு தேவர்களுக்கும் காட்சி கொடுத்தார். இத்தனை நாடி பிரம்மதேவன் இடத்துல ஒரு பாட்டம் புலம்பினார்களே, இப்ப பெருமாள் வந்தோடனே அவர்கிட்ட ஒரு தரம் புலம்ப ஆரம்பிக்கணுமே, என்ன அது தேவையில்லை. சர்வஜர், அவருக்கே தெரியும். ஆனாலும் அவர் நம்ம இடத்துல ஒரே ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறார், சரணம்னு சொல்லணும், நீங்க தான் கதி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதனால துவாம் சரணம் கதா தொமேவ கதி சர்வேஷா அப்படின்னு அவ்வளவு தேவர்களும் பெருமாள் இடத்துல நீங்க தான் கதி, ராவணன் அவனிடத்துல உண்டான பீதியிலிருந்து எங்களுக்கு எல்லாம் அபயம் கொடுத்து காப்பாற்ற வல்லவர் நீங்கள் ஒருவரே அப்படின்னு கேட்டுட்டார்கள். பெருமாள் அவ்வளவு பேர்களுக்கும் தன்னுடைய அபய கரத்தை காட்டினார். உடனே அவர்களை பார்த்து சொல்லவும் சொன்னார். அபயகரம் காட்டினாலே போறோம், அபயம் அப்படின்னு அந்த கையை காமிச்சாச்சுன்னாலே நம்ம துக்கம் நீங்கிட்டுதான். இருந்தாலும் அவர்கள் ரொம்ப கலங்கி போயிருக்கார்கள். அவர்களுக்கு ஒரு பதில் நாம சொல்லுவோமே அப்படின்னு சொன்னார். நான் இந்த பூமியில மனுஷாவதாரம் பண்ண போறேன், மனுஷாவதாரம் பண்ணி ராவண வதம் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பூமியில வாழ்ந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி எங்கும் நான் தர்மத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு தேவர்களும் பரமானந்தப்பட்டார்கள், பெருமாளை நமஸ்கரித்தார்கள். இப்போ பெருமாள் பார்க்கிறார், நாம போய் பூமியில பிறக்கணும்னா அப்பேற்பட்ட ஒரு குலம், அப்பேற்பட்ட அப்பா அம்மா நமக்கு வேணும். அப்பேற்பட்டவர்கள் யார் இப்போ இருக்கா இந்த பூமியில அப்படின்னு தன்னுடைய தாமரை தடம் கண்களை சுழட்டி ஒரு பார்வை பார்த்தாராம். அப்போ பிதரம் ரோச்சயாமாச அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி தான் தன்னை புத்திரனாக அடையக்கூடிய பாக்கியம் உள்ளவர். பிதா புத்திரேன பித்ருமான் அப்படின்னு ஜெகத் பிதாவா இருக்கிற பகவான் தன் குழந்தைகள்ல ஒருத்தரை தான் அப்பாவாக வரித்து கொண்டு தகப்பன், எனக்கும் தகப்பன் உண்டு அப்படின்னு ஆகிறார்னு வேதனை சொல்றது. அதனால தன்னுடைய தாமரை கண்களை சுழட்டி பார்க்கிறார். ததஹா பத்ம பலாசாட்சா கிருத்மாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தியை தனக்கு அப்பாவாக அடைய வேண்டும் அப்படின்னு ஸ்வயம் பரம்பொருளே ஆசைப்பட்டது. இப்போ நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது. நாம இந்த ஆத்துல பிறந்தா தேவலாம், இந்த குடும்பத்துல பிறந்திருந்தா தேவலாம், இந்த அப்பா அம்மா நமக்கு அமைஞ்சிருந்தா தேவலாம்ங்கிற முடிவை நாம எடுக்க முடியாது. சரி, அந்த முடிவை யார் எடுப்பா அப்படின்னா நாம பண்ணின கர்மாக்கள் தான் அந்த முடிவை எடுக்கிறதுன்னு பகவான் கீதையில சொல்றான். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா, பெருமாள் சன்னதிக்கு போய் என்ன மட்டும் ஏன் இப்படி நீ படைச்ச, அவனை சௌக்கியமா படைச்சிருக்க, நான் மட்டும் இப்படி தரித்திரமா கஷ்டப்படுறேன் அப்படின்னு புலம்பினா கிருஷ்ண பரமாத்மா காதை குடைஞ்சில் இருப்பாராம், கண்டுக்கவே மாட்டான், காதலே அதை போட்டுக்க மாட்டாராம். ஏன் அப்படின்னா உதாசீனனாக நான் இருப்பேன்னு பகவானே தான் சொல்றான். யாராவது வந்து நீ என்ன ஏன் இப்படி படைச்சேன்னு என்கிட்ட முறையிட்டா நான் பாட்டுக்கு மயில் பீலியால என் காதை குடைஞ்சிருந்து நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பேன், நீ கண்டுக்கவே மாட்டேன் நீ கூப்பாடு போடுறத. ஏன்னா அது நான் பண்ணினது இல்லை, நான் உன்னை அப்படி படைக்கல. எது ஒண்ணு அப்படி படைச்சதுன்னா நீ பண்ணின கர்மாக்கள் தான் அப்படி உன்னை படைச்சிருக்கு. அப்படி என்ன கர்மா பண்ணிட்டேன் அப்படின்னா வாயால செஞ்ச பாப்பங்களுக்கு எல்லாம் ஒருவன் விலங்காக பிறக்கிறான். வாயால ஒருத்தன் பாப்பம் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா அப்ப பகவான் பாப்பானா, வாய் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் ஆடுற, வாயிலா ஜீவனா அவனை பிறக்க வைக்கிறேன்டா அப்படின்னு வாயிலா ஜீவனாக பண்ணிடுறான் அவனை. அப்போ வாயால எவன் ரொம்ப அபச்சாரப்பட்டு ரொம்ப எதுக்கு வாக்க பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தாம ரொம்ப பாப்பங்களை பண்றானோ அவன் தான் விலங்காக பிறக்கிறான். அதே போல உடம்பால பண்ணின பாபம் ஒருவனை மரமாக பிறக்க வைக்கிறது. ஏன்னா உடம்பால அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாருக்கும் என்ன துஷ்டத்தனம் உண்டோ எல்லாத்தையும் ஒருத்தன் பண்றான் அப்படின்னா
அவன் என்ன பண்ணிடுறான், மரமா பிறக்கிறான். ஏன்னா பகவான் பாக்குறான், உடம்பு இருக்கிறதுனால தானே கார் எடுத்துன்னு ஊர் சுத்துற, இவ்வளவு அலைய முடியறது உன்னால, அலையறதுதான் அலையற. திவ்ய தேசங்கள் இந்த மாதிரி சிவ விஷ்ணு கோயில், இந்த மாதிரி ராமநவமி உற்சவம் வரக்கூடாதோ, இஷ்டத்துக்கு கண்ட இடத்துக்கும் போய் கண்டதையும் தின்னுட்டு கண்டதையும் பார்த்துட்டு எப்ப இப்படி இருக்கியோ அப்போ அலையவே முடியாத மரமாக நீ ஆயிடு. அந்த பிறவி உனக்கு கிடைக்கட்டும். அப்பதான் உனக்கு அலையறதுக்கு கை காலை கொடுத்திருந்தா நல்ல வழியில போயிருக்கலாமேன்ற புத்தி வரும் அப்படின்னு பண்ணிடுறான். அதனால உடம்பால பண்ணின பாப்பம் மரமா பிறக்க வைக்கிறது. சரி, மனசால ஒரு பாப்பம் பண்றதுன்னு இருக்கு. சில பேர் வாயால பயந்துட்டு பண்ண மாட்டான், உடம்பாலையும் அவ்வளவா பண்ண மாட்டான். ஆனா மனசு புழுங்கி தள்ளும். அப்படி இருக்கிறவளுக்கு என்ன பாப்பம், அந்த பாப்பத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னா, அவர்களுக்கெல்லாம் ஏழை குடும்பத்துல போற அப்படின்னு பண்ணிடுறான் பகவான். ஏன்னா மனசால பாப்பம் பண்ணிட்டே இருந்து மனசு எண்ணம், அந்த எண்ணம் எதுவோ அதுபடிதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதனால மனசால சதா சர்வ காலம் யாரையாவது திட்டிண்டு அகத்தின் அழகு முகத்தின்னு மனசு குரூரமா இருந்தாலே மூஞ்சில அந்த குரூரம் காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால மனசால அபச்சாரப்பட்டியானா நீ ஏழையா போற. அப்போ நீ என்ன நினைப்ப, நாம என்ன தப்பு பண்ணினோமோ, இப்படி ஏழையா பிறந்து அன்னாடங்காட்சியா இருந்து திண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நீ மனசால அந்த வருத்தத்தை படுவ. அப்போ அதுக்கு ஒரு பரிகாரத்தை நீ தேட ஆரம்பிப்ப. அதனால நீ பண்ணின பாப்பங்கள் தான் உனக்கு பிறவிகளை தருதே ஒழிய, நானா வேணும்னு அவனை பணக்காரனா படைச்சு இவனை ஏழையா படைச்சு பாரபட்சம் பண்ணல. இதெல்லாம் உனக்கு நீயே பண்ணிட்டது அப்படின்னு பகவான் கீதையில சொல்லிடுறான். அதனால நமக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாமெல்லாம் கர்மாவுக்கு வசப்பட்டவர்கள். நம்மளால நம்ம பிறவிகளையோ நம்ம குடும்பத்தையோ நம்ம பேரண்ட்ஸையோ முடிவு பண்ண முடியாது. ஆனா பகவான் இச்சா கிரீடமாக எடுத்துக்கிறான் தன்னுடைய திருமையை எல்லாம். தன்னுடைய இச்சையினால பகவான் எடுத்துக்கிறதுனால அவருக்கு பீட்டரம் ரோஜயாமாச, எனக்கு அப்பனா இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தார். தசரத சக்கரவர்த்தி தான் அதுக்கு தகுந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். அதனால தசரத ராஜகுமாரனாக நான் பிறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். அவர் திருவுள்ளத்துல அப்படி நினைச்ச உடனேயே பிரம்மதேவன் தேவர்களை எல்லாம் பார்த்து ஆணையிட்டார். தேவர்களே, நீங்கள்லாம் எப்ப பெருமாளே அவதாரம் பண்ண போறாரோ அப்ப நீங்கள்லாம் என்ன இங்கேருந்து சாப்பிட்டு தூங்கிட்டு வேடிக்கையா பாக்குறது? போய் அவ்வளவு பேர்களும் கைங்கரியத்துக்காக எந்தெந்த தெய்வாம்சமான பெண்கள் இருக்காளோ அவளுடைய குடும்பத்துல பிறங்கோ. ஏன்னா ஏதோ ஒரு தோழந்துருத்தி குடும்பத்துல பிறந்தா உன்னை ராமர் கோயிலுக்கு அனுப்ப மாட்டான். அதனால நீங்க நல்ல தெய்வாம்சமுடைய பெண்களாக பார்த்து பிறங்கள். மேலும் இந்த அவதாரத்துல கரடியாகவும் வானரங்களாகவும் இருந்து கொண்டு ராமசேவையை புரியுங்கள் அப்படின்னு பிரம்மதேவன் ஆணையிட்டார். அப்படி சொன்ன உடனேயே ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏற்ற ஒரு குடும்பத்தை, நல்ல அம்மா எங்க இருக்கா, நம்மள ராமர் கோயிலுக்கும் ராமாயண உபன்யாசத்துக்கும் அனுப்புற அம்மா எங்க இருக்கான்னு பார்த்து அவளுடைய வயிற்றுல போய் பிறந்தார்களாம். அதுல இந்திரனுடைய அம்சமாக வாலி தோன்றினான். சுக்ரீவன் சூரியாம்சமாக தோன்றினான். அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாக மைந்தன் விவிதன் அப்படிங்கிற 2 பேர்களும் தோன்றினார்கள். இரட்டையர்கள், ட்வின்ஸ் பிறந்ததா வாக்குல. அக்னியினுடைய அம்சமாக நீலன் தோன்றினான். அதற்கும் மேல பிருகஸ்பதி அவருடைய அம்சமாக தாரன் தோன்றினான். விஸ்வகர்மாவினுடைய அம்சமாக நலன் தோன்றினான். வருணனுடைய அம்சமாக சுஷேனன் அப்படிங்கிற ஒருவன் தோன்றினான். பர்ஜன்யனுடைய அம்சமாக சரபன் தோன்றினான். எல்லாத்துக்கும் மேல வாயு பகவான் அம்சமாக ஆஞ்சநேய சுவாமி தோன்றினான். அதனால இவ்வளவு பேர்களும் ராம கைங்கரியத்துக்காக அதற்கு தகுந்த குடும்பங்கள்ல நல்லா அப்பா அம்மாவா பார்த்து தங்களுடைய பிறவியை அமைத்துக் கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்துல தசரத சக்கரவர்த்தி சரையுவினுடைய வடகரையில யாகத்தை அமைத்து பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த யாகத்துல இருந்து ஒரு திவ்ய புருஷன் உண்டானான். அந்த வேள்வியிலிருந்து தோன்றினான். அவன் ஒரு பொற்கலயத்தை கையில வச்சிருந்தான். வெள்ளியால அதுக்கு மூடி போட்டிருக்கு. அதுக்குள்ள திவ்யமான பாயசம் இருக்கு. பகவான் தன்னுடைய திருமேனியவே பாயச ரூபத்துல அதுல ஏல பண்ணியிருந்தார் அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றார்கள். அந்த பாயசம்ங்கிறது பகவானுடைய திருமேனியே தான். அதனால எல்லாரும் எப்படி கர்ப்பம் உண்டாவார்களோ அப்படி இவர்கள் உண்டாகல. திவ்யம், இவர்களுடைய தோற்றமே திவ்யம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அந்த திவ்ய பாயசத்தோட ஒரு தேவ புருஷன் வந்து, தசரத சக்கரவர்த்தியே, உங்களுடைய யாகம் நிறைவுற்றது. எதுக்காக இந்த யாகத்தை பண்ணினீர்களோ அதற்கான பலனை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். அதனால இந்த பாயசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவிமார்களுக்கு இதனை கொடுத்தால் அவர்கள் கர்ப்பம் அடைந்து தெய்வாம்சமான குழந்தைகளை பெறுவார்கள் அப்படின்னு ஆசை கூறி அவர் மறைஞ்சு போயிடுறார். இந்த இடத்துல ஒரு கேள்வியை எழுப்புறார்கள் உரையாசிரியர்கள். அஸ்வமேத யாகம் பண்ணினா புத்திரபாகியம் உண்டாகும். இப்ப தெரிஞ்சிருக்கு, தேவ புருஷன் வந்தா பாயசம் கொடுத்தா உண்டாக போகுது. அப்படிங்கும்போது இந்த யாகத்தை முதலையே பண்ணிருக்கலாமே, ஏன் ரொம்ப காலம் புத்திரபாகியம் இல்லைன்னு தசரதர் கணக்கு கை வச்சுன்னு உட்காந்துருந்து கஷ்டப்பட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தான் இந்த யோஜனை வந்துதா அப்படின்னா அப்படி கிடையாது.
அஸ்வமேத யாகத்தை இதற்கு முன்பும் பலதரம் தசரத சக்கரவர்த்தி பண்ணியிருந்திருக்கார். பண்ணும் போதெல்லாம் அவருக்கு என்ன ஆயிடுத்து, ராஜாவா இருந்தவருக்கு சக்கரவர்த்தி பட்டம் கிடைச்சது. அதற்கு ஒரு பலன் கிடைக்கணுமே, அதனால ராஜாவா இருந்தவர் சக்கரவர்த்தியா ஆனார். அரசியல் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனா குடும்ப முன்னேற்றம் ஏற்படல. அதனால இதை நடத்தி வைக்கக்கூடிய வாத்தியாரா இருக்கிற ரிஷிசிங்கர் யோசிச்சார். அவர் நல்ல புத்திசாலி, நுட்பமான மதி உள்ளவர். இவ்வளவு தரம் ராஜா சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ணியும் கூட எப்ப அதற்கான பலன் என்னவோ அது கிடைக்கலையோ, அப்போ இந்த தரம் அஸ்வமேதத்தோட நிறுத்த வேண்டாம், புத்திரகாமேஷ்டிங்கிற ஒரு யாகத்தையும் சேர்த்து பண்ணுவோம். சில பேர்கள் அந்த கிரகப்பிரவேச ஹோமம் பண்ணும் போதே அப்படியே ஒரு சுதர்சன ஹோமத்தையும் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளவு பெருசா வீட்டை கட்டிவிட்டோம், எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன கண்டு போடுவாளோ தெரியல, சுதர்சன ஹோமத்தை சேர்த்து பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு பண்றார்களே, அந்த மாதிரி இங்க அஸ்வமேத யாகத்தோட நிறுத்த வேண்டாம், புத்திரகாமேஷ்டியும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணி வச்சார் ரிஷிசிங்கர். அதனால ரிஷிசிங்கர் இப்படி பண்ணின உடனேயே அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துல இருந்து இந்த தேவபுருஷன் உண்டாகி திவ்ய பாயசத்தை தந்தான். இன்னொரு அர்த்தத்தையும் வியாக்கியாதாக்கள் சொல்றார்கள். அதாவது யாகம் இஷ்டி அப்படின்னு வேள்வியில 2 வகை இருக்கு. யாகம்ங்கிறது பொது நலனுக்காக பண்ணக்கூடியது, இஷ்டிங்கிறது நம்மளுடைய சொந்த விருப்பம் நிறைவேறதுக்காக பண்ணக்கூடியது. அதுலயே 2 விதம் இருக்கு. யாகம் பண்றது பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணினா யாகம்னு தான் அதை சொல்லுவா, ஹோமம்னு கூட சொல்றது இல்ல, யாகம் பண்றோம்னு தான் சொல்லுவா. யாகம்ங்கிறது பொது நலன். அதனால இத்தனை தரம் தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி பண்ணாம அஸ்வமேதம் பண்ணிட்டு இருந்த போது அது யாகம். அதனால அது பொது நலனா இருக்கிறதுனால மக்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் கிடைச்சது. ஆனா இப்போ இவர் இந்த சக்கரவர்த்தி தனக்கு புத்திரபாகியம் வேணும்னு ஆசைப்படுறதுனால புத்திரகாமேஷ்டிய பண்ண அதற்கு உண்டான பலன் என்னமோ அது கிடைத்து விட்டது. அதனால தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணினார், அந்த பாயசத்தை எடுத்து முதல்ல தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கௌசல்யா தேவிக்கு ஒரு பாகம், கைகேயிக்கு 2வது பாகம், சுமித்ரைக்கு 3வது பாகம் கொடுத்துட்டு, சில பேர் ஆத்துல இந்த கூடாரவல்லிக்கு அக்கார விடுசல் பண்ணினா ஒட்ட பாத்திரத்தை வழிச்சு சின்னதா ஒரு கிண்ணில வச்சுட்டு தான் அந்த பாத்திரத்தை தேக்கி போடுவா. அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணினார், அந்த பாயசத்தை அந்த பொற்கலயத்திலேருந்து ஒட்ட வழிச்சு அப்படியே சுமித்ரை கையில அப்படியே நல்லா தேய்ச்சிட்டார். ஏன்னா கொஞ்சம் அந்த வாசனை இருந்து எங்கேயானோ அதை நம்ம 10 பாத்திரம் தேய்க்கிற இடத்துல போட்டு அங்க பார்த்து ஏதாவது ஒரு விலங்கு அதை முகர்ந்து சாப்பிட்டுருக்குன்னா அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும், அந்த ஆபத்து இருக்கு. ஏன்னா அப்படியும் ஒரு கதை நடந்திருக்கு. ஒருத்தன் என்ன பண்ணினா, ரொம்ப காலமா புத்திரபாகியம் இல்ல, அவன் ஒரு மகரிஷியை ஒரு நாள் எதேச்சியா சந்திச்சான். நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனா பயங்கரமா செலவாகும், ரிஷி ஏதாவது நமக்கு அனுகிரகம் பண்ணினாரான்னா நிம்மதியா முடிஞ்சிடுமேன்னு அவர்கிட்ட கேட்டுட்டான் புத்திரபாகியம் வேணும்னு. உடனே ரிஷி மந்திரிச்சு ஒரு பழத்தை கொடுத்தார். ஆனா சொன்னார், உனக்கு புத்திரபாகியம் கிடையாது, இருந்தாலும் நீ ரொம்ப துக்கப்படுறியேங்கிறதுனால நான் தரேன், அதுக்கு மேல பகவான் இஷ்டம் என்னவோ அது நடக்கட்டும்னு அவர் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த பழத்தை உன் மனைவி சாப்பிட்டான்னா புத்திரபாகியத்தை அடைவாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆத்துக்கு வந்த உடனே அவன் ரொம்ப நல்லதா போச்சு, ஏன்னா நம்ம எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில அத்தனை சொத்தையும் போய் நம்ம செலவழிச்சு ஒரு புத்திரனை பெற்று என்ன பண்ண போறோம், ஏழை அப்பனா ஆயிடுவோம் கடைசியில. அதை விட செலவே இல்லாம ரிஷி ஒரு பழத்தை கொடுத்தாரு அப்படின்னு ஆத்துக்கு வந்து மனைவியின் இடத்துல அந்த பழத்தை கொடுத்தான். அந்த அம்மா என்ன நினைச்சா, இப்ப பிறக்கிற குழந்தைகள்லாம் ஒண்ணு ஹைப்பரா இருக்கு இல்ல லோஃபரா இருக்கு, இதை தின்னுட்டு நாம ஒரு குழந்தைய பெத்து அதோட நம்ம லோல் பட்டு திண்டாடுறத காட்டிலும் நிம்மதியா சொச்ச காலத்தை கிருஷ்ணராமான் ஓட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ தன் காட்டுல இருக்கிற மாட்டுக்கு அந்த பழத்தை போட்டான். உடனே அந்த மாடு அதை சாப்பிட்டு அந்த மாட்டுக்கு ஒரு மனுஷ குழந்தை பிறந்தது, கோகர்ணன் அப்படின்னு, காது மட்டும் மாட்டோட காது மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு கதை. அப்போ ரிஷிகள்லாம் ஒண்ணு கொடுத்தான்னா அது சத்தியம். அதெல்லாம் தெரிஞ்சவரா இருக்கிறதுனால தசரத சக்கரவர்த்தி அந்த பொற்கலயத்துல கொஞ்சம் கூட வாசனை கூட மிச்சம் இல்லாம அதெல்லாம் வழிச்சு சுமித்ரை கையில கொடுக்க, அதுவே 2 தரமா கொடுத்ததுனால சுமித்ரைக்கு 2 குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப ஏற்பட்ட இந்த தசரதருடைய 3 மகிழ்ச்சிகளும் கர்ப்பம் தரிச்சார்கள். 12 மாதங்கள் கழித்து குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றார்கள் உரையாசிரியர்கள். ஏன்னா மனுஷ குழந்தையா இருந்தா 10 மாசத்துல பிறக்கும், பிறக்கலைன்னா ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற காலம் கிடையாது, அது இயற்கையா பிறக்கட்டும் அப்படின்னு விட்டுருவார்கள். அதனால எப்ப 12 மாசத்துல பிறந்திருக்கோ அது தெய்வ குழந்தை. மனுஷ குழந்தையா இருந்தா 10 மாசத்துக்கு மேல வயிற்றுல தங்காது, தெய்வ குழந்தைகளா இருக்கிறதுனால அவ்வளவு பேர்களும் 1 வருஷம் 12 மாசம் கழித்து புத்திரபாகியத்தை பெற்றார்கள். ततश्च 12 मासे चैत्रे नावमिके तिथौ नक्षत्रे दिति दैवत्ये स्वोच्च संस्थेषु 5 ग्रहेषु कर्कटे लग्ने वाक्यदाविन्तु नासः प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं
கௌசல்யா ஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணுரர்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாஹ வர்தனம் கௌசல்யா சுசுபே தேன புத்ரேனாமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிர் வஜ்ரபாணினா. இப்பேற்பட்ட கௌசல்யா தேவி தசரத சக்கரவர்த்தியினுடைய பட்ட மகிழ்ச்சி சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூசம் நட்சத்திரத்துல அழகான ஒரு ஆண் குழந்தையை லோக பாலனை போல தாமரை கண்ணனாக நல்ல குவளை நிறம் உடைய அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அடுத்த தினம் பூச நட்சத்திரத்தில் கைகேயி பரதனை பெற்றெடுத்தாள். சுமித்ரா தேவி ஆயில்ய நட்சத்திரத்தில் லக்ஷ்மணன் சத்ருகுணன் என்கிற இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள். ஒரு குழந்தை ஆசைப்பட்ட தசரத சக்கரவர்த்திக்கு திக்பாலகர்களை போல 4 குழந்தைகள் கிடைத்த உடனே அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார். சாதாரணமா மனுஷாளுங்கெல்லாம் குழந்தை பிறந்தா ஒரு சாக்லேட் கொடுப்பா. அவர் சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால ஏராளமான பொன்னையும் பொருளையும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தார். அப்படி ஒரு வைபோகமாக அந்த ஸ்ரீராமநவமி உற்சவத்தை அவர் கொண்டாடினார். மேலும் வசிஷ்டர் இவர்களுக்கெல்லாம் திருநாமத்தை இட்டார். உலகையே தன்னிடத்துல ஈடுபட செய்யக்கூடிய பகவான்கிறதுனால இவருக்கு ராமன்னு பேரு. பரதன் கைகேயி பெற்றெடுத்த செல்வனுக்கு பரதன்னு பேரு. சுமித்ரையின் நந்தனர்களுக்கு லக்ஷ்மணன் சத்ருகுணன் திருநாமம் அப்படின்னு வசிஷ்டர் குலகுருவா இருந்து இவர்களுக்கெல்லாம் நாமகரணம் பண்ணினார். அவர் சக்கரவர்த்தி தசரதனா இருக்கிறதுனால இவர்களுக்கெல்லாம் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டின்னு தொட்டில் பண்ணி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அன்னைக்கே தாலாட்டு டோலோத்சவம் நடக்கிறது. மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவி தாய் செம்பொன் சேர் கண்ணினன்மா மதள் புடை சூழ் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தானேலோ அப்படின்னு குலசேகர ஆழ்வார் அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுறார். இப்படி தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய 4 குழந்தைகளையும் அருமையாக வளர்க்கிறார். உரிய காலத்துல உபநயனம் பண்ணி அவர்களுக்கு குலகுருவாக இருக்கிற வசிஷ்டரின் இடத்துல அக்ஷராபியாசமும் ஏற்பாடாகி குருகுலவாசமும் அவர்கள் பண்றார்கள். அவர்கள் சிறந்த போர் பயிற்சிகளையும் நல்ல பண்புகளையும் நல்ல வித்தியைகளையும் தேர்ந்தவர்களாக ஆகிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு சரியான வயதுல திருமணம் பண்ணணும். இப்பெல்லாம் மாதிரி பையனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னா கவலைப்படுற ஒரு நிலைமையா இருந்தது போல இருக்கு. அதனால தசரதர் என்ன பண்றார், இந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய லோகபாலகர்கள் மாதிரி இப்ப ஏற்பட்ட குழந்தைகளை பெற்றுட்டேன், இவர்களுக்கு சரியான பொண்ணு அமையணும், பொண்ணு கிடைக்கும். ராமச்சந்திர மூர்த்திக்கு பொண்ணு கிடைக்காதா என்ன, நானின்னு போட்டி போடுவார்கள் பெண்கள், ராஜகுமாரிகள் இருப்பார்கள்னாலும் நம்ம ரகுவம்சத்துக்கு ஏத்த பெண்ணாக அந்த பெண் இருக்கணுமே, இந்த சத்தியம் தர்மங்கள்லாம் புரிஞ்ச குடும்பமா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சு தசரத சக்கரவர்த்தி கவலைப்பட்டு இருக்கார். அப்போ குலசேகர ஆழ்வார் இந்த இடத்தை ஈடுபடுறார். வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதரவன் கணையொன்றேவி மந்திரம் கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காணின் செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் திருச்சீற்ற கூடம் தன்னுள் அந்தணர்கள் ஒரு மூவா இரவர் ஏத்த அணிமணியாசனத்திருந்த அம்மான் தானே. இந்த சந்தர்ப்பம் பார்த்து விஸ்வாமித்ர மகர்ஷி வந்து சேர்றார். உடனே தசரத சக்கரவர்த்தி சுவாகதம் சுவாகதம் அப்படின்னு அவருக்கு நல்வரவு கூறி அவரை அரண்மனைக்குள்ள வரவேற்கிறார். மகர்ஷியே, உங்களுடைய வரவினால அத்தியமே சபலம் ஜென்ம, என்னுடைய இந்த பிறவியே புனிதம் அடைந்தது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவேற்ற அடியேன் கடமைப்பட்டு இருக்கேன். மேலும் நீங்கள் என்ன ஆணையிடுறீர்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு வந்த உடனே அவர் மகரிஷியினுடைய திருவுள்ளம் குளிரும்படியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவரை சுவாகதம் கூறி உள்ளே அழைத்துட்டு போய் அர்க்கியம் பாத்தியம் ஆசமனியம் எல்லாம் கொடுத்து உபச்சரிக்கிறார். விஸ்வாமித்ரர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். வந்த உடனே விஸ்வாமித்ரர் பேச ஆரம்பிக்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாஹ ஏச்சயமே தபசி ஸ்திதாஹ. தசரத சக்கரவர்த்தியே,
நான் ஒரு யாகம் பண்றதா இருக்கேன். அந்த யாகம் லோகக்ஷேமார்த்தமாக நான் பண்றேன். அந்த யாகத்துக்கு அரக்கர்களால ரொம்ப இடைஞ்சல் வர்றது. நீ என்ன பண்ண, உன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய ராமனை, மூத்த புதல்வனை அந்த யாக சம்ரக்ஷணத்துக்காக என்னோட அனுப்பி வை அப்படின்னு கேட்கிறார் விஸ்வாமித்திர மகர்ஷி. இத கேட்ட உடனேயே அப்படியே தசரத சக்கரவர்த்திக்கு மயக்கம் வந்துருது. அப்படியே விக்கிச்சு போய் வாயடைச்சு போயிட்டார். ஏன்னா அந்த வசூலுக்கு வர்றவர்கள்லாம் ஏதோ பணம் கொடுங்கன்னு கேட்டா பரவாயில்ல, அரிசி மூட்டையெல்லாம் நிறைய வருது, நீங்க அதெல்லாம் தூக்கி இறக்குறதுக்கு உங்க பையனை கொஞ்சம் அனுப்புங்களேன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஏதோ திரவிய சகாயம் பண்ணுங்க, சேவையை கொடுங்கன்னா பரவாயில்ல, உன் பிள்ளை அனுப்புன்னு கேட்கிறாரே இந்த மகர்ஷி அப்படின்னு நினைச்சிட்டு, அதுவும் ராமனை, தனக்கு உயிரினும் மேலான ராமரை கேட்கிறாரே அப்படின்னு அப்படியே திக்கிச்சு போயிட்டார். அப்படியே சொல்லே வரல, நான் குழறது, மயக்கமாயிட்டார். அதை கண்டுபிடிச்சிட்டார் விஸ்வாமித்திரர். இவருக்கு கொடுக்கறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு வாங்காம போறதில்லைன்னு நடம் பண்றார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். தசரதரே, நீ உன்னுடைய பிள்ளைன்னு நினைக்கிற ராமரை ஞான கண்ணால நான் அறிவதை ஊன கண்ணால நீ அறிய மாட்டாய். எனக்கு தான் தெரியும் அது யாருன்னு, நீ யாரை பெற்றிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஞான கண்ணால நான் தெரிஞ்சுக்கிறத ஊன கண்ணால நீ தெரிஞ்சுக்க மாட்ட. பல ஆச்சாரியர்களை சேவிக்க கூடிய நான் தெரிந்து கொள்வதை பாமரர்களால சேவிக்க கூடிய நீ தெரிஞ்சுக்க மாட்ட. நான் பல ஆச்சாரியர்களை சேவிக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிற விஷயத்தை பாமர மக்கள்லாம் வந்து உன்னை சேவிக்கிறாளே, உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. தர்பை புல்லை பிடிக்கிற நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை கையில வில்ல பிடிக்கிற நீ தெரிஞ்சுக்க முடியாது. தலையில ஜடாமுடி தரித்த நான் தெரிஞ்சுக்க கூடிய விஷயத்தை தலையில மணிமுடி தரிக்கக்கூடிய நீ தெரிஞ்சுக்க முடியாது. சாத்வீகனா இருக்கிற நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை ராஜசனாக இருக்கக்கூடிய நீ தெரிஞ்சுக்க முடியாது. யோகியா இருக்கிற நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை போகியா இருக்கக்கூடிய நீ தெரிஞ்சுக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். குருமார்களினுடைய ஆசனத்துக்கு கீழே உட்கார்ந்து பாடம் கேட்கிற நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை சிம்மாசனத்துக்கு மேல உட்கார்ந்து பாடம் கேட்கிற நீ தெரிஞ்சுக்கவே முடியாது. மேலும் புத்திரனுக்காக யாகம் பண்ற நீ தெரிஞ்சுக்கிற விஷயத்தை மோட்சத்துக்காக யாகம் பண்ற நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை புத்திரனுக்காக யாகம் பண்ற உன்னால தெரிஞ்சுக்கவே முடியாது. மேலும் தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் ஆசைப்படக்கூடிய நான் அறிந்து கொள்வதை செல்வத்துக்கும் காமத்துக்கும் ஆசைப்படுற உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா ஏ சேமே தபசி ஸ்திதாஹ. வசிஷ்டர் புரிந்து கொள்வார் அப்படிங்கிறதுக்காக என்ன போலவே ரிஷியா இருக்கிற வசிஷ்டருக்கு உன்னுடைய குலகுருவுக்கு புரியும் ராமர் எப்பேற்பட்டவர்னு அப்படின்னு எல்லாம் சொல்றார். இவர் இவ்வளவு அர்த்தங்களை சொல்லிட்டு இருந்தது எதுவும் தசரதர் காதுல ஏறல. அவர் இந்த நேரத்துல என்ன சிந்திச்சுட்டு இருந்தாருன்னா, இவருக்கு என்ன கவுண்டர் கொடுக்கலாம், இவருக்கு என்ன சால்ஜாப்பு சொல்லி பதில் சொல்லி இவர் அனுப்பலாம் அப்படின்னு சிந்திச்சுட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு இப்ப தசரதருக்கு. ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனஹா ந யுத்தயோ கிதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. யாராவது திடீர்னு ஊருக்கு போக வேண்டி இருக்கு, எனக்கு காருக்கு டிரைவர் சொல்லியிருந்தேன் கிடைக்கல, உன் பையன் தான் நல்லா வண்டி ஓட்டுறானே கொஞ்சம் அனுப்பேன்னா அவ அப்பாவுக்கு அனுப்ப இஷ்டம் இல்லை. அதனால என்ன சொல்லுவார், லைசன்ஸ் எடுக்கல, இன்னும் என் பையனுக்கு 18 வயசே ஆல, லைசன்ஸ் எடுக்கலன்ற. அது போல இப்ப தசரதர் சொல்றாரு, ஊனஷோடச வருஷோமே 16 வயசு கூட இன்னும் ஆகலை என்னோட பையனுக்கு, 16 வயசுக்கும் கீழே இருக்கிறவர்கள் யுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ ஒரு நெறிமுறை இருந்தது. ஏன்னா அது லைசன்ஸ் எடுக்காம வண்டி ஓட்டுறது மாதிரி ஒரு குற்றம். 16 வயசு கூட ஆகலை இன்னும் என்னுடைய குழந்தை ராமனுக்கு, அதனால நீங்க அவனை கேட்க கூடாது. ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனஹா. எப்பேற்பட்டவன்னா என்னுடைய குழந்தை தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன். ஏன்னா தாமரை எப்படி காத்தால சூரியன் உதிக்கும் போது மலரும், சூரியன் மறையும் போது கூம்பி போயிடுமோ, இவனும் காத்தால சூரியன் உதிக்கும் போது இவனுடைய கண் விழிப்பான். சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது சாயந்தரம் சீக்கிரமே படுத்துறது வழக்கம் எங்க காத்துல. அதனால 7 மணிக்கெல்லாம் தாமரையை போல அவருடைய கண்கள் தூங்கி போயிடும். அதனால நீ இந்த என்னுடைய குழந்தையான ராமனை கேட்க கூடாது. நீங்க தான் ரிஷியாச்சே, நீங்களே சாபம் விட்டு அவன் கதையை முடிச்சா என்ன, அரக்கர்கள்லாம் அட்டகாசம் பண்றாலே சாபம் விட்டு அவன் கதையை முடிச்சா என்ன அப்படின்னா விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் சாபம் விடக்கூடாது, சாபம் விட்டா என்னுடைய தபஸ் போயிடும். ஏன்னா இந்த தபஸ் தான் பொறுமை தான் இவ்வளவுக்கும் ஆதாரமானது. அதனால அந்த பொறுமையை இழந்துட்டேன், தபஸை இழந்துட்டேன்னா யாகம் பண்ணியே பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும். அதனால நான் சாபம் விடுறதுக்கு இல்லைன்னாலே உங்ககிட்ட வந்து கேட்கிறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசுறாரு. இப்போ தசரதர் சொல்றார்,
ந யுத்த யோகியதாமஸ்ய பஷ்யாமி சக ராட்சசைஹி. தாமரை கண்ணனான என்னுடைய குழந்தை எப்படின்னா, தாமரை எப்படி ஜலத்துல இருந்தா சூரியன் உதிச்சுதானா மலரும், அதே தாமரையை எடுத்து ஒரு பூக்காரம்மா கடையில வச்சுட்டு இருக்கா, வெயில் கொளுத்துறதுன்னா வாடி போயிடும். அது மாதிரி நீர் மாதிரி என்னுடைய சம்பந்தம், அப்பாவான என்னுடைய பாதுகாப்புல இருக்கும் போது அவன் ஜாகிரதையா இருப்பானே ஒழிய, கொளுத்துற அக்னி மாதிரி ரிஷியா இருக்கிற உங்க ஒரு நிழல்ல அவன் இருந்தான் அப்படின்னா அவன் அப்படியே வாடி வதங்கி போயிடுவான். அதனால ராமன் அனுப்புறதுக்கு இல்ல, நான் வேணா வரேன், அந்த ராட்சசர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறார் தசரதர். உடனே விஸ்வாமித்திரர் பரவாயில்லன்னு சொல்றார், எப்படியும் நம்ம காரியத்தை சாதிக்காம போறது இல்லைன்னாலும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்றார். ராவணன் ஒருத்தன் இருக்கானே, அவனுடைய அடியாட்கள் 2 பேர்கள், மாரீச்சன் சுபாகுன்னு பேரு. அவர்கள் தான் என்னோட யாகத்துக்கு இம்சை பண்றார்கள். யாகம் நடந்துட்டு இருக்கும் போதே அதுல மாம்சத்தை போடுறார்கள், ரத்தத்தை கொட்டுறார்கள். சில இடங்கள்ல அப்படியே அந்தனர்கள்லாம் போனா அந்த பூனலையும் குடுமியையும் பங்கப்படுத்துறதுன்னு இன்னைக்கு இருக்கிறது மாதிரி அன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கார்கள். வேள்வி நடத்தும் போது அப்படியே அந்த அக்னியிலேயே போய் மாம்சத்தை போடுறது, அதுலயே ரத்தத்தை கொட்டுறதுன்னு அட்டகாசம் பண்றார்கள். இவர்கள் ராவணனுடைய அடியாட்கள்னு உடனேயே தசரதருக்கு கொலை நடுங்கிடுது. ராவணனுடைய அடியாட்களா? மகர்ஷி முதலே இதை சொல்லக்கூடாதோ? ஏன்னா எதுக்காக நீங்க யாகம் பண்றீர்கள்? லோகக்ஷேமத்துக்காக தானே. அந்த லோகத்துல தானே நானும் என் குடும்பமும் இருக்கோம். அப்ப எங்களுக்கும் அதுல பங்கு உண்டு. நீங்க இப்படி லோகக்ஷேமத்துக்காக என் குடும்பத்தை பணைய வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை சொன்னார். நான் வேணா என்னுடைய சேனையெல்லாம் திரட்டின்னு வரேன், வந்தா கூட மாரீச்சன் சுபாகுங்கிற 2 பேர்கள்ல யாராலும் ஒருத்தரை வேணா நான் வதம் பண்ண முடியும், அவ்வளவுதான் எனக்கே சக்தி அப்படின்னு தசரதர் சொன்னதும் அதை கேட்ட விஸ்வாமித்திரர் அப்படியே தீப்பிழம்பு மாதிரி எழுந்திருந்தார். தசரத சக்கரவர்த்தியே, நான் ஆசைப்பட்டு வந்தேன், உன்னுடைய குழந்தைக்கு ஒரு நன்மையை பண்ணணும்னு தான் நான் வந்தேன். ஆனா எப்படி இந்த மாதிரி பேசுறியோ நன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். பொதுவா வார்த்தையை விட பாவார்த்தம் என்னவோ அதுதான் முக்கியம். நன்னா இரு அப்படின்னு சொல்றதுக்கும் நன்னா இருந்து தொலை அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்றாரு விஸ்வாமித்திரர். நன்னா ரிக்ஷேமமா இருப்போம் அப்படின்னு ஒரு கம்பீர துவனியில சொன்ன உடனே வசிஷ்டர் பார்த்தார், இது நல்லது இல்ல. ஏன்னா குலகுருவா இருக்கிறதுனால அவர் தசரதரை கூப்பிட்டார், நீ குழந்தைய அனுப்பு, ராமரை அனுப்பு, அதனால ராமருக்கு நன்மையே விளையும். அதுவும் இல்லாம அஸ்திர பயிற்சி எல்லாம் இன்னும் முடியலையேன்னு பயப்படாத. விஸ்வாமித்திரர் கூட இருக்கிறதே அவனுக்கு இந்த ஃபீல்டு ஒர்க்குன்னு இன்னைக்கு பண்றாளே, படிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே ஃபீல்டு ஒர்க் பண்றது மாதிரிதான். ப்ராஜெக்ட் போய் ஒரு 6 மாசம் ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு வராவே, அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் கூட இருக்கிறதே நல்லது. அந்த அஸ்திர பயிற்சி சஸ்திர பயிற்சி எல்லாம் என்ன காட்டிலும் விசேஷமா அவருக்கு இன்னும் நன்னா தெரியும். அதனால நீ குழந்தைய அந்த ரிஷியோட அனுப்பு, குழந்தைக்கு பரம மங்களத்தை அவர் பண்ணுவார் அப்படின்னு குரு சொல்லியாச்சுன்னா மறு பேச்சு கிடையாது. உடனே தசரத சக்கரவர்த்தி மனம் தேறி ராம லட்சுமணர்களை விஸ்வாமித்திரரோட அனுப்பினார். தசரதர் இவ்வளவு கவலைப்பட்டாரே ஒழிய கௌசல்யை கவலையே படல. குழந்தைகளை உச்சி முகர்ந்து ஆசி கூறி மகர்ஷியோட கூட போயிட்டு வாங்கோ, ஜாகிரதையா அவருக்கு திருவுள்ளம் போனாதபடிக்கு அழகா சேவை பண்ணுங்கோ, கைங்கரியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். உடனே இந்த 2 குழந்தைகளையும் கைப்பற்றிண்டு விறுவிறுவிறுன்னு விஸ்வாமித்திரர் நடக்க ஆரம்பிச்சார். சரைவினுடைய தென்கரையை தாண்டி வேக வேகமா நடக்கிறார். ஏன்னா தசரதர் மனம் மாறி எங்கேயானும் பழையபடி யாரையானும் வீரர்களை அனுப்பிச்சு கூட்டின்னு வா குழந்தைகள்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு விறுவிறுன்னு நடந்து போயிட்டார். போய் சரையு நதியினுடைய தென்கரை எல்லையை அடைஞ்ச பிறகு அங்க இந்த பொழுது புலர்ந்துருக்கு. ஏற்கனவே தசரதர் சொல்லியிருக்காரு, நாங்கெல்லாம் சீக்கிரம் படுத்துருவோம் எங்க ஆத்துலன்னு. அதனால அந்த இடத்துல அழகான ஒரு சயனத்தை அமைத்து இந்த 2 குழந்தைகளையும் படுத்துக்க வச்சார். அப்போ அந்த இரா பொழுதும் அழகா கழிஞ்சது. மறுநாள் அதிகாலை பொழுது புலர்ந்தது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் அப்படின்னு இந்த சுப்பிரபாதத்தை முதல்ல அருளி செய்ததே விஸ்வாமித்திர மகர்ஷி தான். இன்னைக்கு எல்லா கஷேத்திரங்கள்லையும் எல்லா சுப்பிரபாதத்துக்கும் இதுதான் முதல் ஸ்லோகமா இருக்கு. இத பண்ணினவரே விஸ்வாமித்திரர் தான். அவர் இந்த குழந்தைகளை திருப்பள்ளி எழுச்சி பண்றார், சுப்பிரபாதம் பண்றார். வேதமே பகவானுக்கு சுப்பிரபாதம் தான் பண்றது. உத்திஷ்ட புருஷஹரி லோகித பிங்களாட்சி அப்படின்னு தாமரை கண்ணனான பகவானை உத்திஷ்டன்னு வேதமே எழுப்புறது. அதனால இந்த மகரிஷி விஸ்வாமித்திரர் இவர்கள்லாம் வேதம் வல்லார்களா இருக்கிறதுனால குழந்தையான ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சுப்பிரபாதம் பாடுறார்.
எழுந்திருந்து கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம், உன்னுடைய அவதார காரியத்தை ஆரம்பி. அவதார காரியம் ராவண வதம் தானே, அதுக்கு இன்னும் காலம் இருக்கே சுவாமி, எனக்கு இப்பதானே 12 வயசு ஆகுது அப்படின்னா, இப்ப ராமநவமி உற்சவம் இன்னைக்குன்னா 10 நாளா நடந்திருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு அங்குரார்ப்பணம் பண்ணிருப்பாளே, துவஜாரோகணம்னு ஒரு நாள் பண்ணுவாளே, அது மாதிரி ராவணவதம் அப்படிங்கிற அந்த பெரிய பிரம்மோற்சவத்துக்கு அங்குரார்ப்பணமே இந்த சுபாகுவதம் தாடகாவதம் தான். என்னுடைய யஜ்ய சம்ரக்ஷணம் தான் இதுக்கு துவஜாரோகணம், இதுக்கு அங்குரார்ப்பணம். அதனால இதை நீ முதல்ல பண்ணு, இதுல இருந்தே உன்னுடைய அவதார காரியம் ஆரம்பம் அப்படின்னு எழுப்ப ராமலட்சுமணர்களும் எழுந்திருந்து அந்த மகரிஷியினுடைய பின்னாலேயே போறார்கள். அந்த இடம் ஒரு தாடகாவனம். அந்த இடம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. அப்போ அந்த இடத்தை பத்தி கேட்கிறார் பெருமாள். ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கிறார், ஏன் இந்த இடம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு. உடனே இந்த இடத்துக்கு தாடகாவனம்னு பேரு. இந்த இடமானது முதல்ல நல்ல அழகான வனமா தான் இருந்தது. தாடகை அப்படின்னு ஒரு யக்ஷினி, 100 யானை பலம் உள்ளவள். அவள் அட்டகாசம் பண்றாள், இங்க இருந்துட்டு ரொம்ப தௌஷ்டியத்தை பண்றாள். தன்னுடைய பிள்ளையான மாரீச்சனோட சேர்ந்து அவள் ரொம்ப உபதிரவம் பண்றாள். அவளாலதான் இந்த இடமே இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னதும் அவளை அப்ப முதல்ல வதம் பண்ணணும் அப்படின்னு மகரிஷியினுடைய குறிப்பை புரிந்து கொண்டு ராமர் தன்னுடைய வில்ல டங்காரம் பண்றார். அந்த ஒளி ஞான் ஓசையை கேட்ட உடனேயே தாடகை பெரிய பெரிய கற்களை எல்லாம் எடுத்துன்னு வந்து கல்லால பாறாங்கற்களால அடிக்கிறதுக்கு ஓடி வராள். அந்த கற்களை தூக்கிட்டு வர்ற 2 கைகளையும் பெருமாள் முதல்ல துண்டிச்சார், ராமர் துண்டிச்சார். உடனே அவள் கத்திண்டு அலறிண்டு அந்த பெருமாளை நோக்கி பயங்கரமா கத்திண்டு இறைச்சல் போட்டு ஓடி வந்ததும் ராமச்சந்திரமூர்த்தி அவளிடத்துல அவள் மேல ஒரு ஆயுதத்தை பிரயோகிச்சார். அப்போ விஸ்வாமித்திரர் ராமரை பாக்குறார், கொஞ்சம் தயங்குறார், என்ன இருந்தாலும் ஒரு ஸ்திரீவதம் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமச்சந்திரா நீ பயப்படாத, யோஜனை பண்ணாத, தயங்காத. ஏன்னா ராத்திரிஞ்சரர்கள் அப்படின்னு பேரு. இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் ராத்திரியில தான் இவர்கள்லாம் ஆக்டிவா இருப்பார்கள். இந்த சமூக வலைத்தளங்கள்ல சில பேர் ராத்திரியில தான் பரபரன்னு இருக்கார்கள். அது மாதிரி இந்த ராட்சசர்கள்லாம் ராத்திரியில சுறுசுறுப்பா இருக்கிறவர்கள். காலம் தாழ்த்தினா பொழுது போச்சுன்னா, ராத்திரி வந்ததுன்னா இவர்களை நம்ம அடக்கிறது கஷ்டமாயிடும். அதனால யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அந்த தாடகை மேல ஒரே பானத்தை விட்டார். தாடகை அப்படியே சாஞ்சா. வந்தது இருந்த தாடகை தன் உரத்தை கீறி வறுகுருதி பொழி தர அப்படியே ரத்தத்தை அந்த தாடகைய பெருமாள் சாச்ச உடனே ஒரே பானத்தை போட்டு தாடகைய அடிச்சதும் அவ எப்படி விழுந்தான்னா, செம்மண் தரையில மலை அருவி கொட்டினா எப்படி இருக்குமோ அது போல அவளுடைய உடம்புல இருந்து குருதி கொட்டுறதுங்கிற குலசேகர ஆழ்வார். வன் குருதி பொழித்தர வன் கணை ஒன்றேவி வறு குருதி, அவ உடம்புல இருந்து அருவி மாதிரி குருதி கொட்டுறது. அப்படி ஒரு தாடகா வதத்தை பண்ணி முதல்ல பெருமாள் ஆரம்பிச்சார் தன்னுடைய அவதார காரியத்தை ஸ்ரீராமபிரான். அதற்கும் மேல சித்தாசிரமம் அப்படின்னு இருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு விஸ்வாமித்திரர் இந்த 2 குழந்தைகளையும் கூட்டின்னு போறார். இந்த சித்தாசிரமத்துலதான் யாக சம்ரக்ஷணம் பண்ணணும், வேள்வி நடத்துறதா இருக்கார் விஸ்வாமித்திரர். இந்த வேள்வி நடக்கும் போது 6 நாட்கள் பகலும் இரவுமாக ராமலட்சுமணர்கள் 2 பேர்களும் காவல் இருக்கார்கள். 6வது நாள் இந்த யாகத்துக்கு மாரீச்சனும் சுபாகுவும் பெரிய இடைஞ்சல் பண்றார்கள். 6 நாட்களும் ஜாகிரதையா காவல் இருந்தார்கள். 6வது நாள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொண்டு வந்து இந்த அக்னியில ஊத்துறதுக்காக ஓடி வரார்கள், கொட்டுறதுக்காக ஓடி வரார்கள். அதை பார்த்ததும் ராமச்சந்திரமூர்த்தி அந்த சுபாகுவை ஒரு ஆக்னேய அஸ்திரத்தால் அடிச்ச உடனே அவனுடைய உடம்பு அப்படியே தகதகன் எரிஞ்சு அப்படியே அவன் உயிரை விட்டுட்டான், சாம்பலா போயிட்டான். அதற்கும் மேல மானவாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு. மானவாஸ்திரத்தினால மாரீச்சனை அடிக்க அது பல கிலோமீட்டர்களுக்கு அவனை சுழட்டி கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல எரிஞ்சிடுது. அந்த இடம் தான் விட்டகுறை தொட்டகுறையா ஆயிடுத்து பெருமாளுக்கு. அது இருக்கட்டும்னு எரிஞ்சு வச்சார். இல்லாட்டா அது ஒரு காரணத்தினால அவர் விட்டு வச்சார் மாரீச்சனை உயிரோட. அதனால சுபாகு தாடகை இந்த 2 பேர்களையும் வதம் பண்ணி ராமலட்சுமணர்கள் மகர்ஷியினுடைய வேள்வியை நன்னா காத்து கொடுத்ததும் அவ்வளவு பேர்களும் முனிவர்களும் விஸ்வாமித்திர மகர்ஷியும் வந்து ராமலட்சுமணர்களுடைய வீரத்தை கொண்டாடி புகழ்ந்தார்கள். மந்திரம் கொள் மறைமுனிவன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார். ஏன்னால் காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சதே இவர் தான். மந்திர திரஷ்டா அப்படின்னு ரிஷிகளுக்கு எல்லாம் பேரு. இப்ப எப்படி இந்த அலைவரிசைன்னு இருக்கு இப்ப காத்துல, அதுதான் அந்த அலைகளை ஈர்த்து இன்னைக்கு இந்த செல்போன் எல்லாம் செயல்பட வைக்கிறதோ, அந்த ரிஷிகளுடைய காலங்கள்ல யுகாந்திரங்கள்ல மந்திரங்கள் சஞ்சரிக்கும். காத்துல மந்திரங்கள் இருக்கும். அந்த மந்திரங்களை ரிஷிகள் ஈர்ப்பார்கள், கண்டுபிடிப்பார்கள். மந்திரத்தையே கண்டுபிடிச்சவர்களாக இருந்தார்கள் ரிஷிகள்லாம். அப்படி காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடித்தவரே விஸ்வாமித்திரர். அதனால மந்திரம் கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து அப்படின்னு குலசேகர ஆழ்வார் இங்க சொல்றார்.
வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மி. அப்பேற்பட்டவர் யாருன்னா பெரிய காளையா யுவாவான்னா சின்ன குழந்தை மைந்தன், அந்த குழந்தையா பால பருவத்துல இருக்கக்கூடிய ராமனா இருந்துட்டு இப்பேற்பட்ட வீர காரியத்தை செய்தார். அதனால சொல்றார், மந்திரம் கொள் மறைமுனிவன் வேள்வி காத்தார். விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணத்தை பண்ணின உடனே வேள்வியை காத்ததும் விஸ்வாமித்திர மகரிஷி ராமலட்சுமணர்களை அழைத்து கொண்டு, நான் என்னோட உங்களை கூட்டின்னு போறேன். எங்கன்னால் ஜனகர் ஒரு வேள்வி நடத்துறார், அங்க சிவதனுசுன்னு ஒரு வில் இருக்கு, அந்த வில்லை பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போறேன், என்னோட கூடவே வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மகரிஷியே உங்களுடைய உத்தரவு என்னவோ அதுக்கு அடியோங்கள் அடிபணிகிறோம், அதை கேட்க கடமைப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு வினயத்தோட இந்த 2 குழந்தைகளும் வரார்கள். வந்தா விதேக தேசம் அப்படின்னு ரொம்ப தூரம் நடந்தார்கள். சித்தாசிரமத்திலிருந்து நெடுந்தூரம் இமயமலைக்கு போற பாதையை நோக்கி நடந்து விதேக தேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த தேசத்தினுடைய தலைநகரம் தான் மிதிலா. அந்த மிதிலா நகரத்துக்கு வெளியில ஊர் எல்லையில ஒரு இடத்துல இவர்கள் தங்கினார்கள். உபவனம் அப்படின்னு ஒரு இடத்துல இவர்கள் தங்குறார்கள். விஸ்வாமித்திரரோட கூட ராமலட்சுமணர்களும் இன்னும் மற்ற முனிவர்கள்லாம் தங்குறார்கள். அப்போ இந்த உபவனத்துக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அதுதான் கௌதமருடைய ஆசிரமம். இங்க ராமர் கேட்கிறார், இந்த ஆசிரமத்தை பார்த்தா சாநித்தியமா இருக்கு, ஆனா பாழடைஞ்சு கிடக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் ஒரு பெருமூச்சு விட்டு விஷயத்த சொல்றார். இந்த இடத்துல கௌதமரும் அகலிகையும் பல காலம் 12 காலம் இருந்து பெரிய தபசை பண்ணினார்கள். நல்ல அருமையான ஆசிரமமாக இருந்தது. ஆனா ஆபத்து அப்படிங்கிறது எந்த ரூபத்துல வேணா வரும். அது போல இந்திரன் ரூபத்துல அகலிகைக்கு நேர்ந்தது. பொதுவா 3 விதமான துக்கங்கள் மனுஷாளுக்கு வரும். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு 3 விதமா ஆபத்து வரும். ஆத்தியாத்மிகம் அப்படின்னா மனுஷன் தனக்கு தானே தேடிக்கிற ஆபத்து. சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட்டு வச்சு, சுகர் இருக்கிற ஒருத்தர் சக்கரை சேர்த்துக்க கூடாதுன்னா அப்பதான் தேடி போய் ஸ்வீட்டா சாப்பிட்டா என்ன உபதிரவம் வருமோ அதெல்லாம் தானா தேடிண்டது. உப்பு சேர்க்கக்கூடாது, நெய் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னா அப்பதான் அதெல்லாம் அந்த பட்சணங்கள்லாம் சாப்பிட்டா அவளுக்கு என்ன உபதிரவம் வருதோ உடம்புக்கு. இதெல்லாம் ஆத்தியாத்மிகம். கண்ட இடத்துலையும் போய் கண்டதையும் குடிக்க கூடாது அப்படின்னு அதுலயே எழுதியிருந்தாலும் கூட இவர்கள் போய் சாப்பிட்டு வியாதியை வரவழைச்சுக்கிறார்கள். இதுதான் ஆத்தியாத்மிகம், தனக்கு தானே தேடிக்கிற கஷ்டம். ஆதி பௌதிகம், இயற்கையினால உண்டாகக்கூடிய துக்கங்கள். இப்போ பெரிய பூகம்பம் வருது, சுனாமி வருது, இந்த மாதிரி இயற்கை சீரழிவு, திடீர்னு லோகம் பூரா ஒரு கிருமி பரவி, அதுவும் ஆதி பௌதிகம். இந்த பிரகிருதி முழுக்க ஒரு கிருமி பரவி ஒரு கஷ்டத்தை எல்லாருக்கும் தந்தது. இதெல்லாம் ஆதி பௌதிகம், இயற்கையினால உண்டாக கஷ்டம். ஆதி தெய்வீகம்னு ஒண்ணு இருக்கு, தெய்வத்தினாலேயே உண்டாகிற கஷ்டம். அதுதான் அகலிகைக்கு நேர்ந்திருக்கு. தெய்வமா இருக்கக்கூடிய இந்திரன் அகலிகையை வஞ்சனை பண்ணினான். கௌதம மகரிஷி ஆசிரமத்துல இல்லாத நேரமா பார்த்து மகா அழகியாக பேரழகியாக இருக்கக்கூடிய அகலிகையின் இடத்துல கௌதமர் ரூபத்துல வந்துட்டான். அதனால அகலிகை ஏமாந்தாள், வஞ்சிக்கப்பட்டாள். விஷயம் தெரிஞ்சதும் கௌதமர் 2 பேரையுமே சபிச்சார். இந்திரனையும் சபிச்சார், அகலிகையையும் சபிச்சார். வாயுபக்ஷா நிராஹாரா தப்யந்தி பஸ்மசாயினி அதிருஷ்யா சர்வபூதானாம் ஆஷ்ரமேஸ்மின் நிவத்ஸ்யசி அப்படின்னு 2 பேரையுமே சபிச்சார். வாயுபக்ஷா அகலிகையை பார்த்து சொல்ற, நீ இந்த இடத்திலேயே இனிமே இருந்து கொண்டு யாரு கண்ணுக்கும் தெரியாம சாம்பல்லையே படுத்துட்டு இருந்து எந்த ஒரு அன்ன ஆகாரமும் எடுத்துக்காம காற்றையே உணவாக உட்கொண்டு 12 காலம் இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணு, தவம் பண்ணு, அதுதான் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு அவர் ஒரு சாபத்தை விட்டார். சாபம் மாதிரி வரணும்னு சொல்லலாம். ஏன்னா தான் இருக்கும் போதே எப்ப அழகியான மனைவிக்கு இப்படி ஒரு ஆபத்து வருதோ, இப்ப தானும் கூட இல்லைன்னா இன்னும் என்ன வேணா வரலாம். அதனால நீ என்ன பண்ணிடு, அதிருஷ்யா ரூபம் இல்லாதவளாக, யார் கண்ணுக்கும் தெரியாதவளாக போயிடு. கல்லாப்போன்னு சொன்னதுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, இல்ல கம்பராமாயணத்துல கல்லாப்போன்னு சொன்னதாகவும் இருக்கு. ஆனா வால்மீகி ராமாயணத்துல சொல்லும் போது அதிருஷ்யா சர்வபூதானம், நீ இருப்ப ஆனா யார் கண்ணுக்குமே நீ தெரிய மாட்ட, அது போன்ற ஒரு ரூபத்தோட நீ போயிடு அப்படின்னு சாபம் விட்டார். அதனால இன்னமும் இந்த ஆசிரமத்துல அகலிகை அதிருஷ்யாக இருந்துருக்காள். ராமா, உன்னுடைய பாததூளி பட்டுதான் அவள் பாவனம் அடையணும் அப்படின்னு மகரிஷி சொன்னதும் ராமர் தான் அதை நினைச்சுக்கல. யாரோ ராமர்னு ஒருத்தர் வருவார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டார், தன்னை நினைச்சுக்கல. ஆனா தெய்வாதீனமா என்ன நேர்ந்ததுன்னா, ஒரு காத்து அடிச்சுது, ராம பாத தூளிய கொண்டு போய் அகலிகை மேல போட்டுது. சூர்ணாபிஷேக போடின்னு கல்யாண உற்சவத்துல தூவா, எல்லாரும் அதை கொஞ்சம் வாங்கி சிரஸ்ல போட்டுப்பா. அது போல அது கிடைக்காதவா கிடைக்கலையே நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் கையில இருந்து அந்த காத்துனால பறந்து வந்து கண்ணிலேயே விழும், எப்படியோ கிடைச்சதுன்னு நினைச்சுப்போம். அது போல அந்த ராம பாத தூளி காத்துனால வந்து அகலிகை மேல விழுந்ததும் அகலிகை சுய வடிவத்தை அடைஞ்சிட்டாள், பாவனம் ஆயிட்டாள்.
இவ்வளவு நாள் தவம் பண்ணி ஒரு பவித்ர ரூபம், அதுவும் இல்லாம அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபிவா யஸ்மரே புண்டரீகாட்சம் ச பாஹ்ய அபியந்தர சுச்சியும்படியாக உள்ளும் புறமும் எந்த நிலைமையிலையும் ஒருவன் எப்படி இருந்தாலும் புண்டரீகாட்சா அப்படின்னு நினைச்சிட்டாலேயே அவன் பவித்திரமாயிடுறான், பாவனமாயிடுறான். அப்படிங்கிறதுக்கு ஏற்ப முதல்ல அகலிகை பாவனமானாள், ராமருடைய பாததூளி பட்டு பாவனமானாள். இதை தெரிஞ்ச உடனேயே கௌதம மகரிஷி எங்கேயோ தபஸ் பண்ண போயிருந்தவர் ஞான திருஷ்டியால இதை அறிந்து கொண்டு உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்து நான் தான் இந்த அகலிகையினுடைய ஆத்துக்காரர் அப்படின்னு கூட வந்து சேர்ந்து நிற்கிறார். இப்போ தம்பதிகளாக 2 பேரையும் சேர்த்து வச்சு காலில் விழறார் ராமர். யாருமே ஒரு வாழ்க்கை கொடுத்தா நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிப்பார்கள். அவ திண்டாடின்னு கிடந்தா நான் தான் கடன் கொடுத்து அவளுக்கு உதவி பண்ணினேன், நீ சௌக்கியமா இருக்கா அப்படின்னு யாருமே சொல்லுவார்கள். ஆனா வாழ வச்சுட்டு அவ காலில் விழற தெய்வம் யாருன்னா அது ராமர் தான். அதனால அந்த தம்பதிகளை முதல்ல வாழ வச்சு சௌக்கியமா ஆக்கிட்டு பழையபடி இந்த ஆசிரமம் இருக்கட்டும் அப்படின்னு அவர் சங்கல்பிச்சுண்டு அந்த கௌதமரும் அகலிகையுமாக இருக்கக்கூடிய ரிஷி தம்பதிகள் காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு லக்ஷ்மணரையும் விழ சொல்லி 2 பேர்களுமாக கிளம்புறார்கள். விஸ்வாமித்திரர் இப்பேற்பட்ட வைபவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார். இப்போ கூட்டிண்டு வர இந்த இடத்துல பெரியோர்கள்லாம் ஒண்ணு சொல்றார்கள், அகலிகை எப்படி விழுந்தாள்ங்கிறத விட எப்படி எழுந்தாள்ங்கிறது தான் முக்கியம். அதனால அகலிகை சரித்திரத்துல நாம ஒரு தோஷத்தை பார்க்க கூடாது. முதலையே சொன்னா போல ராமாயணத்துல தோஷம் இல்லாம அதை புரிஞ்சுக்கணும், தோஷத்தை பார்க்க கூடாது. தவத்தினாலையும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் எந்த பாபத்தை பண்ணினவர்களும் பாவனமாக ஆக முடியும் அப்படிங்கறத இந்த கதை காட்டுறது. அதனால இன்னைக்கும் கூட அகலிகை பஞ்ச கன்னிகைகளில் முதல் இடத்தை பெறுகிறார். ஏன்னால் எந்த பாபத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது 5 கன்னிகைகளுக்கு தான் உண்டு. அஹல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததா பஞ்ச கன்யாஸ்மரே நித்யம் சர்வ பாபோபசாந்தையே அப்படின்னு இந்த பஞ்ச கன்னிகைகளையும் யார் ஒருத்தர் தினந்தோறும் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லா பாபங்கள்லேருந்தும் விடுபடுறார்கள். ஏன்னா எல்லா பாபங்களையும் நீக்கக்கூடிய வல்லமையை பகவான் இந்த 5 பேர்களுக்கு தந்திருக்கான். அதுலயும் முதல் இடம் இந்த அகலிகைக்கு. அப்பேற்பட்ட ஒரு ரிஷி பத்னியாக அதற்கு பிறகு அகலிகையினுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக அமைஞ்சது கௌதமரோட. இந்த தம்பதிகளை சேர்த்து வச்சு ஒரு சுமங்கலி பிரார்த்தனை மாதிரி பண்ணிட்டு, ஏன்னா அடுத்தது சீதா கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஒரு சுமங்கலி பிரார்த்தனை போல இந்த கதை அமைஞ்சது. ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரோட கிளம்பி வரார்கள். இப்போ குலசேகராழ்வார் ஈடுபடுறார். செவ்வரி நற்கருணிடுங்கள் சீதை காகி சில விடையும் சிலை இருக்கு மழுவாழேந்தி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை செவ்வரஞ்சு நெடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எவ்வரி வெஞ்சிலை கடக்கை ராமன் தன்னை ஏத்துவாரினையடி இறைஞ்சுவாரினையடியே இறைஞ்சினே செவ்வரி நற்கருணிடுங்கள் சீதை காகி. சீதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தானே 10 அடி நடந்து வரார். மற்ற திருக்கல்யாணங்களை காட்டிலும் இந்த சீதா கல்யாணத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. ஏன்னால் லக்ஷ்மி கல்யாணத்துல லக்ஷ்மி தான் நடந்து வந்து நிரபேட்சம் முனிம் சாந்தம்னு இருக்கிற பெருமாளை பாராமுகமா இருந்தாராம், கண்டுக்காம இருந்தாராம். எல்லாரும் லக்ஷ்மிய பார்த்தா எனக்கு எங்கிட்டவா உங்கிட்டவான்னு பரப்பா, ஆனா பெருமாள் கண்டுக்காம இருந்தார். ஆனா தானாவே இவர் கழுத்துல போய் மாலையை போட்டான். ருக்மிணி கல்யாணம்னு எடுத்துட்டா அந்த திருக்கல்யாணத்திலையும் தான் மடல் எழுதி கண்ணனை தன்னுடைய தேசத்துக்கு வரணும்னு ருக்மிணி கூப்பிட்டா. அதனால இந்த 2 கல்யாணங்களை விட சீதா கல்யாணம் ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா தானே தேடிண்டு வரார் தன்னுடைய மகாலட்சுமியை ராமர். தனக்காக பிறந்த லட்சுமி இந்த மிதிலையில இருக்காள் அப்படின்னு தேடிண்டு வரார். முதல்ல மாமனாரை மனசை குளிர்விக்கணும், அதான் முக்கியம். அதனால முதல் தரிசனம் ஜனகருக்கு. ஏன்னா ஆச்சாரிய முகையில ஒரு ஜீவனை எடுத்துக்கணும். அதனால முதல் தரிசனமே ஜனகருக்கு. இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்மகதி வீரௌ சார்தூல விருஷபோபமௌ
பத்மபத்ர விஷாலாக்ஷௌ கட்கதூணி தனுர்தரௌ அஸ்வினாவிவரூபேண சமுபஸ்தித யவ்வனௌ அப்படின்னு பார்த்த மாத்திரத்துல ஜனகருக்கு புரியுறது. என்னால் காட்டவே கண்ட பாதம் அப்படின்னு அவர் காட்டுறதுனால புரியுறது. யாருக்குமே பகவான் தான் தான் பகவான்னு தன்னை காட்டினால்தான் புரியும். அப்பேற்பட்ட தபசு பாக்கியம் ஜனகருக்கும் இருக்கு. அதனால பார்த்த மாத்திரத்துல தோன்றது இது சாதாரண மனித பிறவி இல்லை. இவர்கள் 2 பேரும் விஸ்வாமித்திர மகரிஷியோட வந்திருக்கார்கள். தெய்வாம்சமான பிறவிகளா தோன்றார்கள். அதுலயும் இந்த ராமன் என்னுடைய மனதை ரொம்ப கவர்றான் அப்படின்னு நினைச்சுட்டார். இந்த பெரிய மூத்தவனா இருக்கிற பையன் என்னுடைய மனதை கவர்றான் அப்படின்னு நினைச்சுட்டு விஸ்வாமித்திரத்தை கேட்கிறார், மகரிஷே இந்த 2 குழந்தைகளும் யாரு? அப்படியே இவர்களை பார்த்தா இமௌ குமார குழந்தைகளா இருக்கார்கள். அடாடா, இவர்களுக்கு திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இவர்களுக்கு மங்களாசாசனம் பண்றேன். எந்த கண்திருஷ்டியும் இவர்களுக்கு படாம இருக்கணும். தேவதுல்லிய பராக்கிரமோ, தேவர்கள் மாதிரி வீரம், கஜம் சிம்மம் மாதிரி நடந்து வரார்கள். சார்தூல ரிஷபோபமம் நடை அழக எல்லாம் காட்டிட்டு வரார்கள். அஸ்வினி குமாரர்கள் மாதிரி இருக்கார்கள். தேவர்களா இருந்தா கால் நிலத்துல படாது, இவர்கள் கால் நிலத்துல படுறது, கண் சிமிட்டுறது. இப்பேற்பட்டவர்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்ன உடனே ஏற்கனவே விஸ்வாமித்திரர் தசரதர் கிட்ட அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு புரிய வைக்கிறதுக்கு பட்ட பாடுக்கு இங்க ஒரு தரம் ஜனகர்கிட்டையும் ஆரம்பிச்சிட போறோமே, இப்படி ஆரம்பிக்கிறாப்புல நேர்ந்துட போறதே அப்படின்னு நினைச்சுண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஜனக மகாராஜரே, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுவேதான் இவர் அப்படின்னு ஒரு வார்த்தையால சொன்னார். ஏன்னா மகரிஷிகளுக்கு என்ன ஹிருதயத்துல நினைக்கிறோங்கிறதே தெரியும். அதனால முக்காலமும் அறிந்தவர்கள். அதனால சர்வஜனா இருக்கிற விஸ்வாமித்திரர் சொன்னார், நீ என்ன இவரை பத்தி நினைக்கிறியோ, இவரை பார்த்தா சாட்சாத் மகாவிஷ்ணுவா தோன்றதே அப்படின்னு நினைக்கிறார். அதுதான் நீ என்ன நினைக்கிறியோ அதுவேதான் அப்படின்னு நாசூக்கா சூட்சுமமா நுட்பமா சொன்னார். உடனே அவர்களை கூப்பிட்டு அவர்களை உள்ள அழைச்சு அவர்களுக்கு முறைப்படி அர்க்கியம் பாத்தியம்லாம் தந்து மரியாதையா பூஜை பண்ணி விஸ்வாமித்திரரோட கூட அவர்களை வரவேற்பு கொடுத்து சுவாகதம் சொல்லி உபச்சரித்தார் ஜனக மகாராஜா. அப்போ சதானந்தர் ஓடி வந்தார். சதானந்தர் தான் ஜனக வம்சத்துக்கு குலகுருவா இருக்கிறவர். அங்க எப்படி வசிஷ்டரோ அது போல இங்கே சதானந்தர். சதானந்தர் என்ன பண்ணினார், ஓடி வந்து தன்னுடைய அப்பா அம்மா இது போல நல்ல நிலைமை அடைஞ்சிட்டார்கள். ஏன்னால் அகலிகையும் கௌதமரும் தான் சதானந்தருடைய பெற்றோர். அவர்கள் ரொம்ப காலம் பிரிஞ்சிருந்தார்கள். அவர்கள் ராமரனால ஸ்ரீ ராமபாத தூளியினால நல்ல நிலையை அடைந்தார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். வந்ததும் வராததுமாக ராமர் முதல்ல மாமனார் மனது குளிரும்படி நடந்துட்டார். அடுத்து அவ ஆத்து வாத்தியார் குளிரும்படி நடந்துட்டார். ஆத்து வாத்தியாரா இருக்கிற சதானந்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே அந்த விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு தங்குறதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை எல்லாம் ஜனகர் நல்லா பண்ணினார். அதோட அவரோட சேர்ந்து ராமலட்சுமணர்களும் தங்கினார்கள். மறுநாள் இங்க ஒரு வேள்வி நடக்கிறது. சிவதனுசு அப்படின்னு ஒரு வில் அந்த வேள்வியில வைக்கப்பட்டிருக்கும். அந்த தனுசை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஜாடையா சொல்லி வச்சார் ஜனகர். மறுநாள் காலைய தினம் புலர்ந்தது. அப்போ இந்த 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திர மகரிஷி ஜனகருடைய சபைக்கு வந்து சேர்ந்தார். வந்த உடனேயே என்ன பண்றார்களாம், அந்த சிவதனுசு ஒரு பெரிய இருப்பு பெட்டி, அதுல ஏராளமாக சக்கரங்கள்லாம் பூட்டி இருக்கு. அந்த பெட்டியில சிவதனுசு இருக்கு. அப்படியே ட்ரெயினை இழுத்துட்டு வர்றது மாதிரி 100 பேர்கள் அந்த இருப்பு பெட்டியை இழுத்துட்டு வரார்கள். உள்ளுக்குள்ள சிவனுடைய வில் இருக்கு. அவர்கள் தூக்க முடியாம அப்படி இழுத்துட்டு வரார்கள். அந்த சிவதனுசை கொண்டு வந்து சபையில வச்ச உடனே ஜனகர் சொல்றார், என்னுடைய பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு பந்தயமாக நான் இந்த சிவதனுசை வச்சிருக்கேன். யார் இந்த சிவதனுர் பங்கம் பண்ணுவார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய பெண்ணான மூத்த மகளா இருக்கக்கூடிய சீதையை நான் பாணிகிரகணம் பண்ணி தருவேன் அப்படின்னு ஜனகர் சொன்னதும் இதுவரையிலும் எந்த ராஜாவும் வந்து இந்த முயற்சியில வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லி வச்சார். அதை கேட்டதும் விஸ்வாமித்திர மகரிஷி இப்பவே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து நீ போய் அந்த சிவதனுசை பாரு அப்படின்னு தான் சொன்னார். மகரிஷியினுடைய குறிப்பு புரிந்தது ராமபிரானுக்கு. உடனே வந்தார். அழகா நடையெல்லாம் போட்டுண்டு கஜசிம்ம கதி வீரம்னு நடை அழகையெல்லாம் போட்டுன்னு வந்தார். அந்த சிவதனுசு கிட்ட வந்ததும் அதுக்கு ஒரு அஞ்சலியை பண்ணிட்டு அந்த சிவதனுசை எடுத்தார். எடுத்தது கண்டனர், ஈற்றது கேட்டனர் அப்படிங்கும்படியாக அதை எடுத்ததை பார்த்தார்கள். சத்தம் கேட்டது, அவ்வளவுதான். அது உறிஞ்சு விடுற சத்தம் கேட்டுதான். அந்த சிவதனுசனுடைய அடிபாகத்தை தன்னுடைய காலால வச்சு அழுத்தின்றார் ராமர். அப்போ மேல் பாகம் நினைச்சுதான், அடிபாகத்துக்கு பெருமாள் திருவடியை தொடர பாகியம் கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையேன்னு உடனே அந்த தனுச ராமர் முடிக்க மேல் பாகமும் கீழே வந்து அவர் திருவடியில விழுந்தது. 2 பாகத்துக்கும் பெருமாளுடைய திருவடியில விழுந்து சேவிக்க கிடைச்சது. அப்போ
சீதை நினைச்சுட்டாள், பூ மாதிரி இருக்கக்கூடிய இவர் இதை பண்ணுவாரோன்னு ஒரு கலக்கம் சந்தேகம் இருந்தது. அப்படியே இந்த இந்த தனுசு முறிஞ்சு விழற ஓசை கேட்ட உடனேயே அவ்வளவு பேர்களும் சீதையும் பரமானந்தப்பட்டார்கள். சீதா கல்யாணத்துக்கு ஒரு வேட்டு போட்டது போல இருந்தது. ஏன்னால் ஒரு பெருமாள் புறப்பாடு பிரம்மோற்சவம் அப்படின்னா வேட்டு போடுவார்கள். அது போல சீதா கல்யாணத்துக்கு இது வேட்டு போட்டது போல இருந்தது. சீதை தன்னுடைய மனசுலயே கோடித்த திருமணத்துக்கு இது ஒரு நாதஸ்வர மேல கச்சேரி மாதிரி இருந்துதான் பெருமாள் இப்படி சிவதனுர்பங்கம் பண்ணினது. அப்போ அங்க ஜனகர் அந்த சபையில சொன்னார், என்னுடைய முன்னோர்கள்ல தேவராதன் அப்படிங்கிறவர் கிட்ட கொடுத்து இந்த வில் அவர்கிட்ட இருந்து பூஜிக்கப்பட்டு என் பரம்பரையில வந்துட்டு இருக்கு. இந்த வில்லு சிவதனுசு. இதை இது வரைக்கும் யாருமே இந்த வில்ல முறிக்கிற முயற்சியில வெற்றி அடைஞ்சது இல்ல. ஆனால் இந்த வில்லை சிவபெருமான் தக்ஷ யஜ்யத்துல என்னுடைய முன்னோர்கள் கிட்ட தேவர்கள் மூலமாக கொடுத்து வச்சிருந்தார். ஏன்னா தக்ஷ யஜ்யத்துல சிவனுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கலை அப்படின்னு கோபம் அடைந்தார் சிவபெருமான். மேலும் தாக்ஷாயினியும் அக்னி பிரவேசம் பண்ண ரொம்ப கடும் கோபமடைந்த ருத்ரன் தன்னுடைய சிவதனுசை எடுத்துட்டு அவ்வளவு தேவர்களையும் சமாரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சதும் அவ்வளவு தேவர்களும் சிவபெருமானை ஸ்துதி பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தார்கள். உடனே சந்துஷ்டி அடைந்த சிவபெருமான் அந்த வில்லை தேவர்கள்ட்ட கொடுக்க, தேவர்கள் ஜனக வம்சத்துல தேவராதர்ங்கிறவர்கள் கிட்ட கொடுத்து அந்த பரம்பரையில ஜனக வம்சத்துல இந்த வில் வந்துருந்தது. இப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து இந்த சிவதனுர்பங்கம் பண்ண சீதா கல்யாணம் நிச்சயமானது. சீதையா கில மானசே பரிணையே மாங்கல்ய தூரியாயுதம் அப்படின்னு சீதா கல்யாணத்துக்கு மேல கச்சேரி ஆரம்பிச்சது போல இருந்தது. இப்போ ஜனகர் சொன்னார், ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷ்யதி மே சுதா சீதா பர்த்தா ரமா சாத்திய ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு ஏற்கனவே என்னுடைய பெண் ஜனக வம்சத்திற்கு பெரும் புகழை அளித்தாள். இப்போது தகுந்த கணவனை பெற்றும் இன்னும் பெரிய கீர்த்தியை அடைந்து விட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தைக்கு பின்னால பூர்வாச்சாரியர்கள் அழகான ஒரு அர்த்தத்தை சொன்னார்கள். மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும் கடை குட்டியும் தான் பிறந்த வம்சத்துக்கு பெருமை சேர்த்தவர்கள் அப்படின்னு ஒரு நுட்பமா ஒரு வாக்கியத்தை சொன்னார்கள். மூத்த பெண் அப்படின்னா சீதை தன்னுடைய குடும்பத்துக்கு மூத்த பெண்ணாக பிறந்து அந்த பிறந்த குலத்துக்கு பெருமை சேர்த்தான். ஏன்னா அந்த காலங்கள்ல எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது. ஒன்னும் இல்லாததுக்கும் ஒரு பொண்ணாவது பிறந்தது அப்படின்னு தான் சொல்லுவார்கள். ஜான் குழந்தைனாலும் ஆண் வாரிசு அப்படிம்பார்கள். ஆனா பெண்ணா பிறந்து பிறந்த குலத்துக்கு பெருமை சேர்த்தவள் சீதா தேவி. அதனால மூத்த பெண். நடுவில் பிள்ளை யாருன்னா பரதன். ஏன்னால் ராமர் முதல் பையன். ரெட்டையர்களை ஒரே குழந்தையா வச்சிருந்தா லக்ஷ்மணனும் சத்ருகனும் மூணாவது பையன். நடுவுல இருக்கிற பையன் பரதன். அதனால நடுப்பையனான பரதன் தான் ரகுவம்சத்துக்கே பெருமை சேர்த்தான். ராமர் சேர்த்தாருன்னு நினைக்கிறோம். ஆனா ஆச்சாரியர்கள்லாம் பரதன் தான் ரகுவம்சத்துக்கு பெருமை சேர்த்தவன் அப்படின்னு கொண்டாடுறார்கள். ஏன்னா ராமர் பெருமாள் ஸ்வயம் பகவான். அவர் இப்படி எல்லாம் குணத்தை காட்டினா ஆச்சரியம் இல்லை. ஆனா பரதன் ஒரு பக்தனா இருந்து ரகுவம்சத்துக்கே பெருமை தேடித்தான். அதனால நடுவில் பிள்ளையாக பிறந்து தான் பிறந்த குலத்துக்கு பெருமை சேர்த்தது பரதன். கடைசியாக கடைக்குட்டி யது வம்சத்தில் கடைக்குட்டியாக 8வது பிள்ளையாக பிறந்தது கண்ணன். கடைக்குட்டியாக பிறந்து தான் பிறந்த வம்சத்தையே உத்தாரணம் பண்ணினான். தான் கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்பு வரையிலும் அந்த யது வம்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது. அவர்கள்லாம் அகதிகளை போல இருந்தார்கள். கண்ணன் பிறந்த பிற்பாடுதான் அந்த வம்சமே தலை தூக்கிட்டு. அதனால கடைக்குட்டியாக பிறந்து அந்த வம்சத்துக்கு பெருமை தேடி தந்தது கண்ணபிரான். இதை பூர்வாச்சாரியர்கள் சொல்றார்கள். ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷ்யதி மேசுதா. என்னுடைய பெண் ஜனக வம்சத்துக்கே பெருமை தேடி தந்தாள். இப்போ ராமரை கணவனாக பெற்று புக்காத்துக்கும் பெருமை தேடி தரப்போறாள் அப்படின்னு ஜனகர் கொண்டாடினார். சீதா கல்யாணம் நிச்சயமானது. தசரதருக்கு செய்தி அனுப்பப்பட்டது. தசரதர் சந்தோஷப்பட்டு அதற்கு வேணுங்கிற மங்கள பொருட்களோடையும் வீரர்களோடையும் கிளம்பி வந்தார். அயோத்தியிலிருந்து மிதிலை ரொம்ப தூரம். அதனால அவர் சில தினங்கள் பயணம் பண்ணி 3 இரவுகள் பயணம் பண்ணி வர வேண்டி இருந்தது. அது வரையிலும் அங்கே மாப்பிள்ளை அழைப்பு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அழகிய மணவாளனாக ஜனகருடைய ஆத்திரை இருந்துருக்கார். இப்போ தசரத சக்கரவர்த்தி வந்ததும் நடந்த அவ்வளவு விருத்தாந்தங்களையும் கேட்டு அறிந்தார். ராமலட்சுமணர்களை வாழ்த்தினார். இந்த சந்தர்ப்பத்துல விஸ்வாமித்ர மகரிஷி ஒரு கோரிக்கையை ஜனகரிடத்துல வச்சார். ஜனக மகாராஜா, உனக்கு 2 குழந்தைகள். சீதா தேவிக்கு இப்ப திருக்கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து ஸ்ரீராமரோட. அதே போல லக்ஷ்மணரை நாங்கள் லக்ஷ்மணருக்காக உன்னுடைய இன்னொரு பெண்ணான ஊர்மிளையை வரிக்கிறோம். மேலும் தசரதருடைய மற்ற 2 புத்திரர்களுக்காக பரத சத்ருகனர்களுக்காக
உன்னுடைய தம்பி குஷத்வஜனின் குழந்தைகளாக பெண்களாக இருக்கக்கூடிய மாண்டவி சுதகீர்த்தியை வரிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டார்கள். இப்ப ஏற்பட்ட ஜனக வம்சத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா பொதுவா ஒரே குடும்பத்துல அக்கா தங்கைய கொடுக்க கூடாதுன்னு சொல்றார்கள். ஆனா அவ்வளவு சாஸ்திரமும் அறிஞ்ச ரிஷிகளே 4 பெண்களையும் ஒரே குடும்பத்துலதான் கொடுத்திருக்கார்கள். அதனால இந்த ஒரு வழக்கும் ஒரு வதந்தி தான். 4 பெண்களுக்கும் தகுந்த இடத்துல திருமணம் நிச்சயமானது. சீதையே கல்யாண நாச்சியார். சீதா கல்யாணம்னு ஏற்பாடானாலே பின்னாடியே வரிசையா தொடர்ந்து கல்யாணம் வரும். அதனால கல்யாண நாச்சியாரா இருக்கக்கூடிய சீதை தன்னுடைய தங்கைகளுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணும்படியாக சங்கல்பித்தார். பொதுவா ஒரே இடத்துல ஒருத்தர் பிறக்கலாம், ஒரே இடத்துல பாடம் படிக்கலாம், ஒரே இடத்துல வாழ்க்கை அமைகிறது கஷ்டம். ஆனா இந்த 4 சகோதரர்களுக்கும் 4 சகோதரிகளுக்கும் ஒரே இடத்துல வாழ்க்கை அமைஞ்சது. அதனால ரொம்ப அருமையாக இந்த விஸ்வாமித்திர மகரிஷி இந்த திருக்கல்யாணத்தை நன்னாக கோடித்தார், ஆரம்பிச்சு வச்சார். அப்போ சீதா கல்யாண தினமும் வந்தது. தசரத சக்கரவர்த்தியை பார்த்து ஜனக மகாராஜா சந்தோஷப்பட்டார். நிறைய மங்களமான வார்த்தைகளை எல்லாம் கூறி உபச்சாரம் பண்ணினார் தசரதரை. இப்போ இந்த சந்தர்ப்பத்துல ஜனக மகாராஜா சீதா கல்யாண கட்டத்துல சொல்றார், இயம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவ பிரதீட்ச சைனா பத்ரம் தே பாணிங்கிருக்னீஸ்வ பாணினா. இயம் சீதா மம சுதா. ராமரை பார்த்து ஜனகர் சொல்றாராம், இந்த பெண் என்னுடைய பெண், நான் என்னுடைய அபிமானமான என் திருமகள் இவள். இவள் எங்காத்து மகாலட்சுமி, என்னுடைய பெண்ணா இருக்கக்கூடிய சீதை. உங்களை காட்டிலும் இவள் பெருமையுடையவள். இவளை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே ஜனகருக்கு தோணித்து. ஜனகர் சீதா கல்யாணத்துக்காக அப்பப்ப வெளியில சொல்லி வச்சிருந்தார். ஏன்னா இந்த சிவதனூர் பங்கமே நடக்காம போயிட்டு இருக்கே, சீதைக்கு கல்யாணம் ஆகுமோ அழியோன்னு கவலையா இருந்தது. அதனால ஜோசியக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு அடிக்கடி கேட்டு இருந்தார். சீதைக்கு நிறைய ஜாதகமும் வந்தது. ஆனா எந்த ஜாதகமுமே சீதையோட பொருந்தல, சீதை ஜாதகத்தோட பொருந்தல. ராம ஜாதகமும் வந்துதான். ஜோசியக்காரர் பார்த்தாராம், எதுவுமே பொருந்தல. கொஞ்சம் சுமாரா பொருந்துறதுன்னா அது இந்த ராம ஜாதகம் தான். அதனால இவரோட வேணா சீதைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் சொல்லி வச்சிருந்தார். அதை மனசுல வச்சுட்டு இப்ப ஜனகர் சொல்றார், என்னுடைய பொண்ணுக்கு தகுந்த வரன் எங்கேயுமே கிடையாது, இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் பரவாயில்லங்கிறது நீங்க தான். அதனால உங்களுக்கு தர என்னுடைய பொண்ணை ஏத்துக்கோங்கன்னு உடனே மாப்பிள்ளைகிட்ட போய் இப்படியா சொல்றது? ஒரு துரும்ப கிள்ளி போட்டா கூட அது மாப்பிள்ளைன்னா துள்ளும்பா. அப்படி இருக்கும்போது எப்பேற்பட்ட அழகிய மாப்பிள்ளை இவர், அழகிய மணவாளன், இவர்கிட்ட போய் இப்படியா சொல்றதுன்னா அப்பேற்பட்ட பொண்ணை பெற்றிருக்காரு, அந்த மெடுக்கு அவருக்கு. அதனால இப்படி சொன்ன உடனே ராமர் பாக்குறார், என்னை விட அப்படி என்ன பெருமை இருக்கு இவளுக்கு அப்படின்னதும் ஜனகர் சொல்றாராம், நீங்க எப்படி பிறந்தீர்கள்? பொங்குமலி கருங்குழலாள் கோசலை தன் குலமதலாய். கோசலை தன் குலமதலாய் அப்படின்னு ஒரு ஸ்திரீ கர்ப்பத்துல தானே நீங்க பிறந்தீர்கள். ஆனா என்னுடைய பெண் பூமியை உழும்போது தானாக கிடைச்சா, சுரங்கம் தோண்டும் போது தங்கம் கிடைக்கிற மாதிரி என்னுடைய பெண்ணான சீதை பூமியை உழும்போது கிடைத்தவள். சீதா லாங்கல பத்ததி அப்படின்னு பாணினி சூத்திரம், அதாவது கலப்பை உழுத வழியில் தோன்றியவள். அதனால இவளுக்கு சீதைன்னு பேரு. கலப்பையால பூமியை இப்படி கீறும் போது அதுல ஒரு கோடு விழும், அந்த கோட்டுக்கு தான் சீதைன்னு பேரு, சீதான்னு பேரு. அதனால அந்த பேரையே தன்னுடைய பெண்ணுக்கும் வைத்தார் ஜனகர். கலப்பை உழுத வழியில் இவள் தோன்றினாள், அதனால இவளுக்கு சீதான்னு பேரு. உங்களை காட்டிலும் இவளுடைய பிறவியே விசேஷம். அதனால என்னுடைய பெண் சீதா, இயம் சீதா மமசுதா, என்னுடைய பெண் அப்படின்னு உடனே ராமர் சொன்னாராம், அந்த உங்க பெண் அழகா இருக்கா, ரொம்ப அப்படியே பார்த்தாலே பொற்கொடி மாதிரி இருக்கா, கனக மகாலட்சுமி மாதிரி இருக்கா, சுவர்ண காந்தியா இருக்கா. ஆனா நான் அழகையா வேண்டேன், எனக்கு அழகா வேணும் அப்படின்னு ராமர் பார்க்க கேட்கிறார். அதற்கு ஜனகர் சொல்றார், அழகோ நாம் வேண்டுவது அப்படின்னு கேட்ட உடனே, அழகு மட்டும் இல்லை, என்னுடைய பொண்ணுக்கு உயர்ந்த குடிப்பிறப்பும் இருக்கு. ஏன்னா ஜனக வம்சத்துல பிறந்திருக்காளே, உயர்ந்த குடிப்பிறப்பும் இருக்கு. என்னுடைய பெண் ஜானகி அப்படின்னதும், அழகு இருக்கலாம், நல்ல குலத்திலையும் பிறந்திருக்கலாம், ஆனா எனக்கு சரிப்பட்டு வரணுமே. ஏடா குடமா இருந்தா ஏட்டிக்கு போட்டின்னு சில ஆண்கள் இருக்கும், நல்ல குடும்பம்னு நினைச்சு பொண்ணு எடுத்தேன், கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு குழம்புறாப்புல ஆயிடும். அப்படி இல்லாம நல்ல பொண்ணா இருக்கணுமே, எனக்கு சரிப்பட்டு வரணும், என்னுடைய காரியங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும், என்னுடைய அவதார காரியத்துக்கு துணை இருப்பாளா அப்படின்னு உடனே ஜனகர் சொல்ற, உங்களுடைய அவதார காரியத்துக்கு துணை இருக்கு, இவளே தகுந்தவள், சகதர்ம சரித்தவ. ஏன்னா உங்களுடைய காரியம் என்னது? அபயம் சர்வபூதேபியோ ததாமி, கால்ல விழுந்தா காப்பாத்துவேங்கிறது தானே. இவளுடைய தர்மம் என்னதுன்னா ரணிபாவத பிரசன்னாகி, கால்ல விழாட்டா கூட நான் காப்பாத்துவேன்.
காலில் விழுந்தாதான் காப்பாற்றணும்னு ஒரு தலையெழுத்து ராமருக்கு இருக்கு. எனக்கு அந்த தலையெழுத்தே இல்லை. கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சாலே நான் காப்பாத்துவேன், காலில் விழாட்டாலும் நான் காப்பாத்துவேன் அப்படின்ற தர்மம் சீதையுடைய தர்மம். அதனால என்னுடைய பெண்ணான இந்த சீதையை பாணிங்கிருஷ்ண பாணினா, உங்களுடைய கைகளால் பற்றுங்கள், செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றின்னு உங்களுடைய கைகளால் இவளுடைய கைகளை பற்றுங்கள். ஏனால் சத்திரியர்களுக்கு தானம் வாங்குறதுங்கிறது கிடையாது. அதனால பாணி கிரகணம் தான், கைப்பற்றுதல் அப்படிங்கிறது தான். கையால் கையை பற்றுங்கள். ஏனால் இவள் எப்படி இருப்பாள் அப்படின்னா, அகலகில்லே இறையும் அப்படின்னு நித்யோஷீர் அனபாயினி அப்படின்னு எப்பவுமே உங்களை விட்டு பிரியாதவளாக நீங்காத செல்வமாக இருக்கா இல்லையா. எல்லா கோயிலையும் தாயார் திருமார்பு நாச்சியாரா இருக்கா. அதனால அகலகில்லே இறையும்னு இவள் இருக்கிறது போல நீங்களும் இனிமேல் எப்படி இருக்கணும்னா ஜீவேயம் க்ஷணமபி, இவளை விட்டு நான் ஒரு கணம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு பரஸ்பரம் இந்த ஒரு காதல் உங்களுக்குள்ள பரஸ்பரமா இருக்கணும். ஒரு வழிபட்டதா இருக்கக்கூடாது. அவதான் அப்படி இருக்கட்டும், நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஒருத்தர பிரிஞ்சா தரிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க திவ்ய தம்பதிகளாக இருக்கணும் அப்படின்னு கைப்பிடிச்சு தந்தார். பதிவிரதா மகாபாகா சாயேவ அனுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத் ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. இவ்வாறு சொல்லிட்டு, பதிவிரதையாக என்னுடைய பெண் உங்களுக்கு இருப்பாள், நிழலை போல எப்பவும் கூடவே வருவாள், இவளை அங்கீகரியுங்கள் அப்படின்னு ராமரிடத்துல ஒப்படைச்சார் ஜனகர். என் திருமகள் சேர் மார்பனே என்னும்னு பெருமாளும் ஏத்துண்டார். உடனே மந்திரத்தினால அபிமந்திரிக்கப்பட்ட ஜலத்தை தம்பதிகள், திவ்ய தம்பதிகளும் மற்ற தம்பதிகள் மேலே எல்லாமும் தெளிச்சு கல்யாண சடங்குகளை எல்லாம் ரொம்ப விமரிசையாக நடத்துறார். மத்தளம் கோட்ட வரி சங்கம் முத்துடை தானம் நீரை தாழ்ந்த பங்கர் கீழ் மைத்துணன் நம்பி மதசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்று கணா கண்டேன் தோழினான். இவ்வாறு மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத. ராஜாக்களுடைய கல்யாணத்துலதான் சங்கு ஊதுறதுங்கிறது உண்டு. மற்ற கல்யாணத்துல மேளம் நாயனம் தான். ஆனா ராஜாக்கள் கல்யாணத்துல சங்கு ஊதுறது உண்டு. அதுக்கு ஏத்த மாதிரி ராஜாதிராஜ சர்வேஷாம்னு இருக்கிற இவருடைய திருக்கல்யாணத்துல சங்கங்கள்லாமும் ஊதி இந்த திருக்கல்யாணம் ரொம்ப விமரிசையாக அருமையாக நடைபெற்றது. இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிறார்கள். பெருமாள் எல்லா கோயிலையும் அபயம் காட்டுறார். பெருமாள் அபயம் காட்டும் போது தாயார் அஞ்சலி பண்ணிட்டு இருக்கலாம், அவருடைய மடியில உட்காந்து அஞ்சலி பண்ணிட்டு இருக்கலாமே, தாயாரும் என்னத்துக்கு அபயம் காட்டணும்? ஏன்னா உங்களை காட்டிலும் இப்ப தர்மம் உயர்ந்தது அப்படின்னு ஜனகர் சொல்றாரே, தாயாரும் என்னத்துக்கு அபயம் காட்டணும் அப்படின்னு ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனை கேட்டார். அதுக்கு ஆச்சாரியன் பதில் சொன்னார், பெருமாளுடைய அபயம் பாபத்தை கண்டு பயப்படாத அப்படிங்கிறது. நான் ஏராளமான பாபத்தை பண்ணிட்டேன், இதெல்லாம் என் தலையில வந்து விழுந்தா நான் தாங்குவேனோ என்னமோ அப்படின்னு பாபத்தை கண்டு பயப்படாதேங்கிறது பெருமாள் அபயம். ஆனா தாயார் அபயம் என்னன்னா, பெருமாளையே கண்டு நீ பயப்படாத. அவரை பார்த்தாலே சில சமயம் பயமா இருக்கும், அவரை கண்டு பயப்படாத. ஏன்னா அவர் எப்படி நடந்துப்பாருன்னு சொல்லவே முடியாது. யானை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம்னு போனா தலையில ஆசீர்வாதம் வச்சாலும் வைக்கும், தும்பிக்கையால அடிச்சாலும் அடிக்கும், அது என்ன பண்ணும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நீ பெருமாளை குறிச்சு பயப்படாத, அவர் என்ன வேணா பண்ணலாம், நான் கூட இருந்துட்டேன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அபயம் தாயாருடைய அபயம். அதனால இப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளை சேர்த்து வைத்து கண் குளிர பார்த்து சீதா கல்யாணத்தை நடத்தினார் ஜனகர். மேலும் லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும், பரதனுக்கும் மாண்டவிக்கும், சுதகீர்த்திக்கும் சத்ருக்னனுக்கும் திருமண வைபோகம் இனிதாக நடந்தேறியது. இந்த சந்தர்ப்பத்துல அயோத்தியில இருந்து ஒருத்தர் வரார். அது யாருன்னா, பரதனுடைய மாமாவா இருக்கக்கூடிய யுதாஜித் அப்படிங்கிறவர் வரார். பரதனுக்கு மாமா, கைகேயினுடைய தமையனார், அண்ணனா இருக்கிறவர். அவர் கேகய தேசத்துல அஸ்வபதி மகாராஜாவினுடைய பிள்ளை புத்திரன். அவர் என்ன பண்ணினார், அஸ்வபதி மகாராஜா எனக்கு என்னோட பேரன் பார்க்கணும் போல இருக்கு, பரதனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் போய் அழைச்சின்னு வரேன் அப்படின்னு கேகய தேசத்துல இருந்து அவர் அயோத்திக்கு போனார். அயோத்திக்கு போனா அவெல்லாம் சீதா கல்யாணத்துக்காக மிதிலைக்கு போயிருக்கான்னு கேள்விப்பட்டார். உடனே யுதாஜித்து கிளம்பி மிதிலைக்கு வந்து சேர்ந்தார். இந்த கல்யாண தினமும் அதுவுமா யுதாஜித்து வந்ததும் அவ்வளவு பேரும் சந்தோஷப்பட்டார்கள். நல்ல நாள்ல வந்திருக்கீர்கள்னு சந்தோஷப்பட்டார்கள். யுதாஜித் இப்ப என்ன பண்ணினார், அஸ்வபதி மகாராஜா பேரனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். இப்ப திருக்கல்யாணம் வேற ஆயிருக்கு, அதனால தம்பதிகளை நாங்க எங்க ஊருக்கு அழைச்சின்னு போறோம் அப்படின்னு கேட்க தசரதரால அதை தட்ட முடியல. ஏன்னா அவர்கள் பெரியோர்கள் ஒண்ணு சொன்னா அதை எதிர்த்து பேசுற பழக்கம் இல்லாதவர்கள். அதனால அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சம்மதிச்சார். இந்த சந்தர்ப்பத்துல சத்ருக்னனும் கூட போக ஆசைப்பட்டார்.
ஏனால் சத்ருக்னனுக்கு பரதனிடத்துல அப்படி ஒரு பிரியம் உண்டு, பரதனிடத்துல அப்படி ஒரு பக்தி உண்டு சத்ருக்னனுக்கு. சத்ருக்னன் என்ன பண்ணினார்னா, அயோத்தியில பரதன் இருந்தா பரதனுக்கு கைங்கரியம் பண்ண ஏராளமானவர்கள் இருப்பார்கள். ஆனா இந்த நேரத்துல நாம கூட போனோமானா நாம கைங்கரியம் பண்ணலாம் பரதனாக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு தானும் தன் மனைவி அழைச்சிட்டு கிளம்பிட்டார். அப்பா கிட்ட விடை பெற்று மாமனார்கிட்டையும் சொல்லிட்டு மகர்ஷிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பரதனும் சத்ருகுணனும் தங்கள் மனைவி அழைத்து கொண்டு யுதாஜித்தோட கூட கேகை தேசத்துக்கு போயிட்டார். இந்த யுதாஜித்தினுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கினது ராமாயணத்துல. ஏன்னா யுதாஜித்து வராம இருந்திருந்தால் என்ன இருக்கும், பரதனும் சத்ருகுணனும் அயோத்திக்கே போயிருப்பார்கள். அங்க திடீர்னு ஒரு கூச்சல் குழப்பம் கைகையினால நேரும் போது அது அன்னைக்கே தடைப்பட்டிருக்கும். பரதன் அதை நடக்கவே விட்டுருக்க மாட்டான். அதனால யுதாஜித்து மிதிலைக்கு வந்ததுனாலதான் ராமாயணமே நடந்ததுன்னு சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு வியக்தியாக யுதாஜித்து திகழ்ந்தார். அவர் பரதனையும் சத்ருகுணனையும் மனைவியரோடு அழைத்து கொண்டு போயிட்டார். இந்த சந்தர்ப்பம் ஜனக சக்கரவர்த்தி தன்னுடைய பெண்ணான சீதையும் ஊர்மிளையும் ராமரோடையும் லக்ஷ்மணரோடையும் ஏராளமான சீர்வரிசைகளை எல்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறார் புக்காத்துக்கு. தசரத சக்கரவர்த்தி திவ்ய தம்பதிகளையும் மணமக்களையும் அழைத்து கொண்டு தேர்ல ஏறி புறத்து போறார். போயின்னு இருக்கும் போதே பாதி வழியிலேயே ஒரு ஆபத்து வருது. எங்கில் வழி கொண்டு போவென்று எதிர் வந்தான், தன்வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி முன்கில் வலித்து முது பெண்ணுயிர் உண்டான், தன்வில்லின் தன்மையை பாடிப்பெற தாசரதி தன்மையை பாடிப்பெற எங்கில் வழி கொண்டு போவென்று எதிர் வந்தான். பரசுராமர் வரார். பரசுராமர் என்ன பண்றார், யார் அது சிவதனுசம் முறிச்சது அப்படின்னு ஒரு கம்பீர துவனி கொடுத்துட்டே வரார். அதை கேட்டதும் தசரதர் அப்படியே ஆடி போயிட்டார். மயக்கமே வந்திருக்கு தசரதருக்கு. ஏன்னா இந்த பரசுராமர் சத்திரியர்களை கண்டா உயிரோடையே விடமாட்டார். 21 தலைமுறை அரச குலத்தையே வேற எடுத்தவர் இந்த பரசுராமர். இப்போ எதுக்கு இங்க வராரோ அப்படின்னு நினைச்சுட்டு நடுநடுங்கி போயிட்டார் தசரத சக்கரவர்த்தி. இந்த சந்தர்ப்பம் பார்த்து பரசுராமர் வர ராமச்சந்திரமூர்த்தி தைரியமா எதிர்கொண்டார். என்ன விஷயம்னு கேட்க, நீதான் சிவதனுர் பங்கம் பண்ணினியா அப்படின்னதும் பெருமாள் புன்னகையோட மந்தகாசத்தோட பாக்குறார். அப்போ அந்த சிவதனுசு ரொம்ப பழமையானது, பழைய வில் அது. அதை விட என் கையில இருக்கு பார் விஷ்ணு தனுசு, இதை முறிச்சியானா நீ பெரிய பலவான்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமச்சந்திரமூர்த்தி அந்த வில்ல அனாயாசமாக வாங்கி அதை வளைத்து அதுல அம்ப பூட்டினார். அம்பு தொடுத்துட்டா அதை விடாம இருக்கக்கூடாது. இந்த அம்பை எங்க விடுறதுன்னு உடனே பரசுராமர் பார்த்தார். இந்த அம்புக்கு என்னுடைய தவம் புண்ணியங்கள் அவ்வளவும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பரசுராமர் தன்னுடைய தவத்தை எல்லாம் அந்த வில்லுக்கு சமர்ப்பித்தார். இதை கேள்விப்பட்ட ஒரு ராம பக்தர், பரசுராமர் அப்பேற்பட்ட தபஸ்வி, அவர் தன்னுடைய புண்ணியங்களை எல்லாம் சமர்ப்பிச்சார், நானோ ஒரு பாபி, நான் என்னுடைய பாபங்களை எல்லாம் இந்த ராமபாணத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்தர் சொன்னார்னு ஒரு சரித்திரம் உண்டு. அதுபோல இந்த சந்தர்ப்பம் பரசுராமர் விஷ்ணு தனுசை நான் ஏற்றின ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறார். அந்த ராம பாணத்தினுடைய வேகத்திலேயே நான் மகேந்திர பர்வதத்துக்கு போவேன். அந்த மகேந்திர பர்வதம் தென்கோடியில இருக்கு, திருக்குறுங்குடிக்கு சமீபத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு போய் இனிமே என்னுடைய தபசை நான் அங்கே வைத்துக் கொள்வேன் அப்படின்னு பண்ணினார். அதனால இங்க குலசேகர ஆழ்வார் சொல்றார், வேல்வேந்தர் பகை தடிந்த வெவ்வரினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை அந்த பரசுராமரிடத்துல இருந்த விஷ்ணு தனுசையும் வாங்கின்றார். அவர் திருமேனியில இருந்த விஷ்ணு அம்சத்தையும் வாங்கின்றார். ஏன்னா பகவானுடைய அவதாரங்கள்லயே சாக்ஷாத் அவதாரம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், இது போல அம்சாவதாரம் பரசுராமர், ஆவேச அவதாரம் பரசுராமர், அம்சாவதாரம் வேதவியாசர். இப்படி அவதாரங்களுக்குள்ளேயே வேதம் உண்டு. இப்போ பரசுராமர் இடத்துல இருந்த அந்த விஷ்ணு அம்சத்தை தான் வாங்கி நிட்டார் ஸ்ரீராமர். விஷ்ணு தனுசையும் முறித்து வீர ராகவனாக நிற்க பரசுராமர் ராமருக்கு ஆசி கூறிட்டு மகேந்திர பர்வதத்துக்கு போயிட்டார். இந்த இடத்துல 2 ரிஷிகளை நமக்கு உரையாசிரியர்கள் காட்டுறார்கள். விஸ்வாமித்திர மகரிஷி வந்தார், சீதா கல்யாணத்தை பண்ணி வைத்தார். சீதா கல்யாணம் ஆன அன்னியோட அவர் கிளம்பிட்டார். அதுக்கு மேல எனக்கு ராமாயணம் போரும், தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் இந்தியாவினுடைய வடகோடிக்கு போயிட்டார், இமயமலைக்கு போயிட்டார். இன்னொரு ரிஷி பரசுராமர், அவர் வந்தார். அவர் சிவதனுர் பங்கம் பண்ணின ராமரை விஷ்ணு தனுர் பங்கம் பண்ண வச்சு விஷ்ணு தனுசை ஒப்படைச்சு ராமர் இடத்துல உடனே
தான் என்ன பண்ணினார்னா தட்சிண கோடிக்கு போயிட்டார். தென் திசை, தென் தமிழகத்தினுடைய எல்லைக்கு போயிட்டார். ஒருத்தர் வட எல்லைக்கு போனார், ஒருத்தர் தென் எல்லைக்கு போயிட்டார். 2 ரிஷிகள் இப்படி வந்து சீதா கல்யாணத்தோட நாங்க தெரிஞ்சுட்ட ராமாயணம் போரும் அப்படின்னு நடந்துட்டார்கள். அதனால இந்த 2 ரிஷிகளையும் போற்றுகிறார் இந்த இடத்துல குலசேகர ஆழ்வார். இப்பேற்பட்ட பரசுராமர் பண்ணின ஒரு காரியம். மகேந்திர பர்வதம் விஸ்வாமித்திரர் இமயமலைக்கு போய் சேர்ந்தார். தசரத சக்கரவர்த்தி நிம்மதி பெருமூச்சு விட்டார். ராமர் இந்த சந்தர்ப்பம் விஷ்ணு தனுசை வருணன் இடத்துல கொடுத்து வச்சார். பிற்காலத்துல தனக்கு தேவைப்படும்னு வருணன் இடத்துல கொடுத்து வச்சார். உடனே தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய குழந்தைகளையும் மாட்டு பெண்களையும் அழைத்து கொண்டு அயோத்திக்கு போனார். அயோத்தியில அழகான ஆரவாரமான வரவேற்பை பண்ணி திவ்ய தம்பதிகளை வரவேற்று உபச்சரித்தார்கள். அவர்கள் சௌக்கியமாக 12 வருஷ காலம் அயோத்தியிலேயே இருந்தார்கள். பிரியாத்து சீதாராமஸ்ய தாரா பித்ருக்ருதா இதி அப்படின்னு ராமருக்கு சீதையின் இடத்துல பரம பிரியம். ஏன்னா தாரா பித்ருக்ருதா இதி, இது பெரியோர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நாமளா பண்ணிட்ட இருட்டு கல்யாணமோ திருட்டு கல்யாணமோ இல்ல, ரிஜிஸ்டர் மேரேஜ் இல்ல, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல. பெரியோர்களும் ரிஷிகளும் அவ்வளவு பேர்களும் சம்மதிச்சு மங்களாட்சதை போட்டு சந்தோஷமாக நடந்த கல்யாணம். அதனால இந்த திருக்கல்யாணத்துல ராமருக்கு சீதையின் இடத்துல பரம பிரீத்தி உண்டாச்சு. மேலும் சீதையினுடைய அழகாலையும் குணங்களாலையும் அந்த பிரியம் மேல 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 வளர்ந்தது. அசாத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் ராமபத்ராய மங்களம்.